பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்காக நீங்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. கர்த்தர் இன்றைக்கு வந்த ஒருவராகிலும் வந்த வண்ணமாக போகாதபடிக்கு கர்த்தர் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்து, ஹல்லேலூயா நிரப்ப வேண்டியதை நிரப்பி, ஹல்லேலூயா திருப்ப வேண்டியதை திருப்பி, ஹல்லேலூயா அவர் எல்லாம். யாருக்கெல்லாம் தீமை வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தீமை யாருக்கெல்லாம் இல்லை, இவர் எனக்கு ரொம்ப தீமை பண்ணிட்டாரு, இந்த இடத்துல அந்த ஆஃபீஸில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த மனிதன் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. யாருக்கெல்லாம் தீமை வந்தது? ஆனால் எல்லாம் என்னை பார்த்து முறைச்சி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. சரியா? ஓகே. தீமை வந்து இந்த தீமை எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அதையெல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நன்மையாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமான்கிற ஒருத்தன் மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பாம இருந்திருந்தா மொர்தெகாய் இன்னும் படிக்கட்டிலே தான் உட்கார்ந்துருப்பான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இன்னும் படிக்கட்டிலே உட்காராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு தீமையை சத்துரு கொண்டு வந்தான், கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி போட்டார். ஹல்லேலூயா. எங்களுக்கு தோசைனா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. எங்க அம்மா செய்வாங்க, தோசை செய்வாங்க. செய்த உடனே ஃபர்ஸ்ட் தோசை வந்து அது திஷ்டி மாதிரி போயிடும். ஹல்லேலூயா. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் அப்படியே நீக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்லுவாங்க, இது அடுத்த தோசை கரெக்டாக வரும்னுவாங்க. ஏதாவது ஒரு ஷேப்பு, ஏதாவது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் ஜீசஸ் கால்ஸில் என்னோட 20வது வயதில் சேர்ந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு டிஜேஸ் ஐயோட அப்பாயின்மெண்ட், டிஜேஎஸ் தினகரன் ஐயாவோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எல்லாம் வரும்போது நாங்கள் ஒரு 7 பேர் அவருக்கு உதவி செய்வதற்காக, அவருடைய டிரைவர், அவருடைய மேல் நர்ஸ், அவருடைய செக்ரட்டரி எல்லாம் இருப்போம். நான் வந்து அவருக்கு எல்லா டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் இருப்பேன். அப்போது டிஜேஎஸ் ஐயா எங்கள் எல்லாருக்கும் அவங்க வர்றாங்கனாலே எங்களுக்கு சந்தோஷம். நேரம் 1 மணி ஆகிடும், நைட்டு 1 மணி 2 மணி ஆகிடும். எங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, யார் பெல் அடிப்பாங்க, யார் ஃப்ரீயாக இருக்கமோ உள்ளே போவோம். ஒரு நாள் நான் போனேன், தம்பி இந்த எல்லா பயலுக்கும் தோசை வாங்கி கொடுத்துருப்பா. கடையில்வியா, சாதாரண தோசை இல்லை, மசால் தோசை. அதனால நிறைய மற்ற ஸ்டாஃப்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களும் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவங்கள இருக்க விட மாட்டோம். ஏன் தெரியுமா? இந்த 7 தோசையை அவங்க பங்கு கேட்பாங்க. கடையில்வியா. பிரியமானவர்களே, இன்றைக்கு தீமை எல்லாம் கர்த்தர் திருப்பி போட போறார். இன்னைக்கு எதுக்கு தெரியுமா வந்திருக்கீங்க? ஒரு சிலர் நீங்க கொடியேற்ற வந்திருக்கலாம், இல்லை கொடியை பார்க்க வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு யெகோவா நிஸ்ஸி என்கிற அந்த கொடியை கர்த்தர் உங்க சிரசின் மீது ஏற்ற போகிறார். தீமை நன்மையா மாறிடுச்சுன்னா ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. தீமை வரும்போது நம்ம ரொம்ப திரும்பி பார்த்துச்சு, இதுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேனா இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் வெறுங்கையா வரல, நிறைவாய் வந்திருக்கிறார், மகிமையாய் வந்திருக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம், ஹல்லேலூயா, குறைவுனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆமாம் அக்கௌண்ட்டில் நீ கம்மியாக தான் இருக்குது பணம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குறைவு வரும், அந்த குறைவை தீர்ப்பார். அதுக்கு முன்னாடி என்ன குறைவு இருக்குது தெரியுமா? ஜெப குறைவு இருக்குது, வேத வாசிப்பு குறைவு இருக்குது. நெருக்கெல்லாம் வரும்போது தான் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணுவோம்? தேடுவோம். ஹல்லேலூயா. நெருக்கங்கள் நல்லது, தீமைகள் எல்லாம் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு தீவிரமான இந்து குடும்பத்திலே பிறந்தேன். நான் பிறந்த அன்று என் தாய் 1 மணி நேரத்தில் மரித்து விட்டார்கள். என் தாய் மரித்தவுடன் அவருடைய ஆன்மா ஒரு பெரிய டனல் வழியாக போய்கொண்டே இருந்தது. அந்த டனல் வழியாக போய்கொண்டே இருக்கால். டனல்னா தெரியலையா? ரோட்ல அங்கெங்கே பெரிய டனல் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, கான்கிரீட்ல பெரிய ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த டனல் வழியாக என்னுடைய தாயினுடைய ஆன்மா அப்படியே கடந்து சென்றது. திடீரென்று அந்த டனல் முடிவடைந்து ஒரு பிரகாசமான வெளிச்சத்துக்கு முன்பதாக என் தாயின் ஆத்மா போய் நின்றது, அந்த ஆவி அங்கு போய் நின்றது. அந்த வெளிச்சத்தை அவர்களால் பார்க்கவே முடியவில்லை. அந்த வெளிச்சத்தில் ஒரு சிங்காசனம் இருந்தது, அதிலே ஒருவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் இருக்கிற முகத்தை பார்க்க முடியல, அந்த உருவம் மாத்திரம் தெரிந்தது. சிங்காசனத்திலிருந்து திடீரென்று சத்தம் வந்தது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஐயோ, இது ஒரு கிறிஸ்தவ கடவுளாயிற்றே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் சிங்காசனத்திலிருந்து சத்தம் வந்தது, திரும்பி போ, கோ பேக் என்று ஒரு சத்தம் வந்தது. அதே வினாடியில் என் தாயின் உயிர் திரும்ப வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்.
தட் டே we were saved. அன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். எங்களுக்கு கிறிஸ்துவ பற்றி ஆண்டவர் பற்றி எதுவுமே தெரியாது. நாங்கள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி வைத்ததே சகோதரன் டிஜேஎஸ் தினகரன் தான். ஹல்லேலூயா. சிறு வயதிலே அவருடைய கூட்டங்கள், எல்லா கூட்டங்களுக்கும் நாங்கள் போவோம். எந்த நோட்டீஸ் பார்த்தாலும் டிஜேஎஸ் ஐயா பேர் இருந்தால், எவ்வளவு தூரமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் நாங்கள் குடும்பமாக அங்கே போயிடுவோம். பல நேரங்களில் தங்குவதற்கு இடம் இருக்காது. அந்த கிரவுண்ட்லேயே எங்கே போய் முதல்ல உட்கார்றோமோ, எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்தில் உட்காருவார். ஏன் தெரியுமா? மற்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஐயா சொல்கிறத சரியாக கவனமாக கேட்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு சத்தியமே தெரியாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அழகான ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் அந்த நாளில் கிடையாது. இந்த கோன் ஸ்பீக்கர் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அது அங்கே பேசினோடனே 2 நிமிஷம் கழிச்சு தான் இங்கே கேட்கும். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே அங்கே வேற ஒன்று பேசுவாங்க. இதன் மத்தியில் கூர்ந்து கூர்ந்து சத்தியத்தை கேட்டு அவரெல்லாம் நாங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினைச்சோம். கர்த்தர் என்னை 20வது வயதில் ஜீசஸ் கால்ஸில் கொண்டு போய் அவரோடு 15 வருஷம் டிஜேஎஸ் ஐயாவோடு இருந்தேன். ஹல்லேலூயா. அவரோடு நான் இந்தியா முழுவதும் நான் போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பல பட்டணங்களுக்கு போயிருக்கிறேன். அவரோடு அவர் காரில் போயிருக்கிறேன். அவரோடு ஃபர்ஸ்ட் ஏசி ட்ரெயினில் போயிருக்கிறேன். அவரோடு ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க அப்படின்னாங்க. ஆனால் உங்களை எல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. ஹல்லேலூயா. பாவமாக இருக்குது. சரி, ஒரு பாலிசி, என்னோடய பாலிசி நான் சொல்லிடுறேன். நான் அல்லேலூயா சொல்லும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலைன்னா நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் வேறு ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு வந்து பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். நான் வந்து உட்கார்ந்து ஒரு 20 செகண்ட்ஸ் கூட ஆகலை. ஆண்டவர் வந்து அந்த செய்தி கொடுக்காத, இந்த வசனத்தை பேசு அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்தை இப்போ சொன்னால் நான் எப்படி பேசுறது ஆண்டவரே? ஹல்லேலூயா. அதுக்குள்ளே என்னை அதிகமாக நேசிக்கிற தம்பிமார் வந்து அந்த வசனத்தை நான் எடுக்கிறதுக்குள்ள, அண்ணன் டீ குடிக்கிறீங்களா, அண்ணன் தண்ணி குடிக்கிறீங்களா இருப்பா, அந்த வசனத்தை நான் மறந்துட போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா 45ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். The book of Isaiah chapter 45 verse 2. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் சொன்ன காரியம், இன்றைக்கு அநேகர் கோணலான பாதையில மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மாதத்திலே நடக்க வேண்டிய காரியம் உன் வாழ்க்கையிலே 1 வருஷம் கழித்து நடக்கிறது. நாளைக்கு நடக்க வேண்டிய காரியம் 1 மாதம் கழித்து நடக்கிறது. பல தடைகள், பல ஏமாற்றங்கள், பல தோல்விகள், பல பயங்கள், பலவிதமான ஹல்லேலூயா வீழ்ச்சிகள், இதன் மத்தியிலே வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறார். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கோணல்களும் உன் சரீரத்தில் இருக்கிற கோணல்கள், உன் ஜீவியத்தில், உன்னுடைய சபையில, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில், உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கோணல்கள் மாறுகிறது 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 மாறுகிறது. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு கோணலான? கோணல்னா என்ன தெரியுமா? சொல்ல முடியாத தாமதம். ஹல்லேலூயா. இதோ வந்துருச்சு அப்படி சோர்ந்து போயிட்டீங்க. உங்களில் சிலர் என்ன இப்போ ஒரு இதில் இருக்கீங்கன்னா, சிந்தனையில் இருக்கீங்கன்னா, இனிமே இது நடக்காது. ஹல்லேலூயா. என்ன ஆகாது? இனிமே எனக்கு குழந்தை பிறக்காது, இனிமே திருமண காரியம் நடக்காது, இனிமே எனக்கு விடுதலை கிடைக்காது, இனிமே எனக்கு வேலை கிடைக்காது, இனிமே என்னால் உயர முடியாது, இனிமே என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது. இந்த எல்லா கோணல்களையும் செவ்வையாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை
நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. If you receive the anointing, you can do great and mighty things. Hallelujah for the Lord. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே சில கோணல்களை ஹல்லேலூயா நம் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நீக்கிவிட விரும்புகிறார். சில தோல்விகளை, சில பயத்தை கர்த்தர் நீக்கிவிட விரும்புகிறார். சில சத்துருக்களை கர்த்தர் நீக்கிவிட விரும்புகிறார். சில வியாதிகளை கர்த்தர் நீக்கிவிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் வியாதியோடு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வியாதி என்பது ஒரு அறிகுறி. என்ன அறிகுறினா, நீ சில காரியங்கள்ல கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறாய். சில காரியங்களை நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. சில காரியங்களை நீ கீழ்ப்படியவில்லை என்பதற்கு ஒரு அறிகுறி தான். ஹல்லேலூயா. நீங்க ரோட்ல போகும்போது பின்னாடி வருகிற ஒரு வாகனத்துக்கு வழிவிடாமல் போனால் அவங்க என்ன பண்றாங்க? ஹார்ன் அடிக்கிறாங்க. என்னோட வாலிப வயதுலலாம் ஜீசஸ் கால்ஸ்க்கு அர்ஜென்ட்டா போகணும்னு ஹார்ன் மேல கை வச்சோன்னா நாங்கள் எடுக்கவே மாட்டோம். இல்லை, அப்படி அடிப்போம். ஏன்னா நாங்கள் அர்ஜென்ட்டா போகணும் இல்லையா? என்னைக்கு அவசரமா போகணுமோ அன்னைக்கு தான் சில அருமையான செல்ல பிள்ளைகள் ரோட்ல வந்து ஹல்லேலூயா யோசிச்சுட்டே போகும். அப்படி யோசிச்சுட்டே போகும். சண்டே மார்னிங் சில கணவன்மார்கள் வீட்டிலிருந்து தப்பித்து, மனைவியினுடைய தொல்லையிலிருந்து தப்பித்து, இப்போ மட்டன் கடைக்கு போவதா காய் கடைக்கு போவதா என்று நடு ரோட்ல பைக் ஓட்டி கொண்டு யோசித்து கொண்டே போவார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் வேகமாக போகணும். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணுவோம்னா ஹார்ன் மேலே அப்படி கை வைப்போம். இப்போ இந்த வியாதி, இந்த நெருக்கம், இந்த போராட்டம்லாம் என்ன அறிகுறி அப்படின்னா, நீ கர்த்தருக்கு வழிவிடாமல், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை உயர்த்தாமல், கர்த்தரை தேடாமல் இருக்கிறாய் என்பதற்கு தான். ஹல்லேலூயா. நம்ம வழி விட்டப்புறம் அவங்க ஹார்ன் அடிப்பாங்களா? வெறும ரோட்ல ஹார்ன் அடிப்பாங்களா? ரோடு காலியா இருக்கும்போது ஹார்ன் அடிப்பாங்களா? இதனால தான் வியாதி வரும்போது ஏதோ ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஒரு சத்துரு வரும்போது ஆண்டவர் ஏதோ உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக யாரோ ஒரு ஹல்லேலூயா சத்துரு இருக்கும்போது ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றதுன்னா அதை கேட்கறது இல்லை. உடனே டாக்டர்கிட்ட போறோம். ஹல்லேலூயா. உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு இவர் கார்டியாலஜிஸ்டா, அவர் வந்து என்னது நியூராலஜிஸ்டா, யாரு சர்ஜன், யாருக்கு பேர் புகழ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு சின்ன அசைவு, சலசலப்பு வந்தாலும் உடனடியாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? ஹல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறீர்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொன்னா அந்த வியாதி, அந்த சத்துரு, அந்த நெருக்கம், அந்த போராட்டம் உங்களை விட்டு விலகி போய்விடும். ஹல்லேலூயா. இது வந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருது, ஹல்லேலூயா, ஒரு சின்ன செலவு வருது, ஒரு சின்ன நஷ்டம் வருது, உடனடியாக நம்ம சுதாரித்துக் கொள்ளணும். அதை நீங்க தெரியாமலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மேலும் மேலும் நிறைய போராட்டங்கள் நம்ம ஜெயிக்க முடியாமல் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் உடைந்து போய், சரிந்து போய், மீண்டும் எழவே முடியாது என்று நினைத்து காணப்படுகிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக போனால். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கோணல் ஏன் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கோணல் ஏன் வருது தெரியுமா? கர்த்தரை பின்னாடி வச்சுட்டு நம்ம முன்னாடி போனோம்னா சத்தியமா கோணல் வரும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கோணல் ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில வந்தது? கர்த்தரை பின்னாடி வச்சுட்டு நீங்க முன்னாடி போனீங்கன்னா, ஹல்லேலூயா, நீங்க முன்னாடி போனீங்கன்னா. ஜீசஸ் கால்ஸ்ல இருக்கும்போது நாங்க கேரல் ரவுண்ட்ஸ் போவோம். ஆதி நாட்கள்ல கேரல் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லாரும் பைக்ல போவோம். அந்த நாட்கள்ல மொபைல் கிடையாது, பேஜர்னு ஒண்ணு இருக்கும். பேஜர். சில வாலிபர்கள் அந்த வீடு தானே எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அசோக் நகர் போறதுக்கு பதிலா ஷெனாய் நகர் போயிடுவாங்க. நாங்களும் அந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டே இருப்போம். டேய் எங்கடா இருக்கீங்க? கேட்கவும் முடியாது. பேஜர் அனுப்புவோம், வேர் ஆர் யூ, ஐ எம் ஹியர் ஒன்லி அப்படின்னு போட்டு நைட்டு 1:30 மணிக்கு போடுவான். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட இருந்து அப்படி மெசேஜ் வரும். காரணம், எங்களோடு வராமல் அவங்க தனி ரூட் எடுத்து போயிட்டாங்க. நம்முடைய இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம், கர்த்தர் சொன்ன பாதை ஒன்று, கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் ஒன்று, நான் போய்கொண்டிருக்கிற பாதை வேறு. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? பரம கானானுக்கு நம்ம பிரயாணம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் பிரயாணம் பண்ணுகிறேன் என்று நினைத்து கொண்டு ஹால்ட் பண்ணி இருக்கிறார்கள், சைட்ல ஓரங்கட்டி இருக்கிறார்கள், பார்க் பண்ணி இருக்கிறார்கள், ஒரு டயரே கழட்டி விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி அந்த வண்டி போகும்? யூ டர்ன் எடுத்து விட்டார்கள், லெஃப்ட் டர்ன் எடுத்து விட்டார்கள், ரைட் டர்ன் எடுத்து விட்டார்கள், வண்டியவே விட்டு விட்டார்கள். பிரைஸ் காட். பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல கோணல்களே வராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு டிராவல்ல இருக்கிறோம், ஒரு ஜேர்னில இருக்கிறோம். இங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகவே நம்ம அந்த ஜேர்னில திரும்பி பார்க்காமல், உலகத்தை திரும்பி பார்க்காமல் நாம் முன்னோக்கி செல்லும் போது அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள யாருக்காவது ஆசையா இருக்கா? யாருக்கெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்க ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்லை, நீங்க ஜெபிக்க கூட தேவையில்லை. அவ்வளவு ஈஸி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது. சொல்லட்டுமா? ஏதோ ஒண்ணு சொல்லி தொலை. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்சது எதுவுமே கர்த்தருடைய சித்தம் இல்லை, உங்களுக்கு பிடிக்காதுதான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நமக்கு நிறைய காரியம் பிடிக்கும். ஆண்டவர் சொல்றார், உன் வழிகள். என்னைக்கு ஒரு மனிதன் தன் வழியிலே போகிறானோ, என் ரூட்ல தான் நான் போவேன் அப்படின்னா, அவன் நித்திய ஜீவ பாதையிலிருந்து விலகி, ஹல்லேலூயா, நேஷனல் ஹைவேஸ் போட்டு வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு. நமக்காக பல டோல் பிளாசாக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. அதை விட்டு விட்டு வயல்வெளியில இறங்கினால் அந்த கார் சிக்கிக் கொள்ளும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து இறங்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க போய் கொண்டிருக்கிறது பரலோகத்தின் பாதை. பரலோகத்தின் பாதை. பரலோகத்தை டார்கெட் பண்ணி நீங்க போயிட்டே இருங்க. அப்ப இந்த கோணல்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு விலகிவிடும். ஆட்டோமேட்டிக்கா விலகிவிடும். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நான் என் விருப்பத்தை நிறைவேற்ற ட்ரை பண்றேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் கால்ஸ்ல நாங்க ஒரு 600 பேர்கிட்ட அந்த நாட்கள்ல வேலை செய்யணும். 600 ஸ்டாஃப். அந்த 600 ஸ்டாஃப்ல பாதி ஸ்டாஃப் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் தான் நான் இருப்பேன், இந்த சீட்ல தான் நான் உட்காருவேன். என்னை வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போக சொன்னா நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படி நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆனா என்கிட்ட எந்த வேலை சொன்னாலும் உடனே சரின்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. எதையுமே வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பிரியமானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அது பிடிக்காதுதான். ஆனால் நான் எதிர்த்து நிற்காமல், அவள் சொல்லுகிற வேலைகள், அவள் கொடுக்கிற எல்லா வேலைகளையும் நான் ஆசையாய் நான் செய்வேன். காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. உங்களை கர்த்தர் உருவாக்குகிறார், உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆளுகை செய்ய வைப்பார். இப்ப ரொம்ப சிம்பிள். இந்த கோணலை சரியாக்குறதுனா ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, இனிமேல் என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம். உங்க சித்தத்தை நிறைவேற்ற வரைக்கும், திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், கணவனுடைய பிசினஸாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, என் சித்தமே அல்ல உம் சித்தம். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றலாமா என்று ஒரு தடுமாற்றம் வந்தது. உலகத்தின் பாவ பாரம் எல்லாம் பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. அந்த பாவம், அந்த அருவருப்பு, அந்த துர்நாற்றம், அந்த வேதனை தாங்க முடியாமல், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இன்னைக்கு மனிதர்கள், நம்முடைய இயல்பு அதுதான். இந்த வேலை கஷ்டமா இருக்கு, இனிமே நான் போக மாட்டேன். அந்த வேலையில் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாரு? உன்னை 1000 பேருக்கு அதிபதியாய் வைக்கும்படியா அங்க ட்ரைனிங் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ட்ரைனிங் கொடுக்கிறார். ஒரு வாலிப மகள் வந்து இடத்துல வந்தாள். அண்ணன், ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு? எங்க மாமியார் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. பிரைஸ்ல. உன்னை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் உங்க மாமியார ப்ரொஃபஸர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அங்கே நீ அடிப்படை தான் கர்த்தர் உன்னை பொற்பாத்திரமாய் மாற்றுவார். இப்ப சிலபஸே வேண்டான்னு கிழிச்சு போட்டா நீ மாடுதான் மேய்க்கணும். அதான் சிலபஸ்.
ஒரு மனிதனை கொண்டுதான், ஒரு சூழ்நிலை கொண்டுதான், ஒரு நெருக்கத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். உங்க சித்தத்தை செய்யற வரைக்கும் உங்களுக்கு பாரம், வேதனை, கண்ணீர் இருந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சற்று ஒரு செகண்ட் அவர் விரும்பின போது அவருடைய வேர்வையெல்லாம் எப்படி இருந்தது? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிந்தினது. மிகவும் வியாகுலப்பட்டார். ஆனால் உடனடியாக அவர் சொல்றாரு, என் சித்தம் அல்ல ஆகிலும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் சித்தம் அல்ல, உம் சித்தமாக கடவுது. சொன்ன உடனே பலமுள்ள ஒரு தேவதூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். இன்றைக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார், ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய சித்தம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமா நடக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக சத்தியங்கள் இருக்கிறது. உங்களை அப்படியே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி பேசிட்டு கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். அவ்வளோ விசாலமான வாசல் தான் கேட்டுக்கு போகிற வாசல். பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சிங்கன்னா வழி நெருக்கம், வழி இடுக்கம். அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கிருபை உங்கள் மேலே அளவில்லாமல் வரும், பலன் அளவில்லாமல் வரும், அபிஷேகம் அளவில்லாமல் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் மத்தியான வேலையிலே நான் ரொம்ப சோர்ந்து போய், ரொம்ப டிப்ரெஸ் ஆகி, நான் அப்படியே என்னுடைய வீட்டிலே சோஃபால உட்கார்ந்துருந்தேன். நான் அப்படி செய்யும் போதெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்பொழுதாவது வரும். அப்படி வரும்போதெல்லாம் நான் கர்த்தரிடத்தில் கேட்கிற வார்த்தை, ஆண்டவரே எனக்கு ஒரு வசனத்தை தாங்க. என்ன தாங்க? வசனத்தை தாங்க. நீங்க எப்பெல்லாம் உடைந்து போகிறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு வசனத்தை தாங்க, எனக்கு ஒரு வசனம். வசனம் தான் உங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அவர் பூஸ்ட் கூட குடிச்சிருக்க மாட்டார், ஆனால் பூஸ்ட் கம்பெனிலேருந்து 1 கோடி பணம் வாங்கியிருப்பார். ரைஸ்ல உங்க இந்த வசனம் தான் உங்களை இன்னைக்கு தூக்கிவிடும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வசனத்தை தாங்க ஆண்டவரே. மதியானம் சண்டே 2:30 மணிக்கு அப்போ என்னுடைய மாம்சம் சொல்லிச்சு, இந்த நேரம் யார் உனக்கு வசனம் தரப்போறான்? எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான், உனக்கு எப்படி வசனம் வரப்போகுது? பிரியமானவர்களே, ஒரு 30 செகண்ட்ஸில் என்னுடைய மொபைலுக்கு ஒரு SMS வந்தது. நான் ஓடி போய் எடுத்து பார்த்த போது, எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். உடனே அந்த டிப்ரெஷன்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த வசனம் கிடைச்சோடனே சாத்தா மூட்டை கட்டிட்டு ஓடியே போயிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். பல கோணல்கள், கணவனுடைய வாழ்க்கையில கோணல், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கோணல், சில நேரம் செத்து இல்லாமான்னு இருக்கு, சில நேரம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இல்லை இல்லை, இன்னைக்கு ஏன் கர்த்தர் என்னை விடாம பிடிச்சு வச்சிருக்காரு தெரியுமா? உங்க மூலமா ஒரு பெரிய காரியம் செய்ய போறார். கோணல்கள் செவையாகணும். கோணல்கள் செவையாச்சுன்னா, கர்த்தர் செவை ஆகணும்னா அவர் முன்னாடி போகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏங்க அவரை தான் கொஞ்சம் முன்னாடி விடுங்களேன். நீங்க எவ்வளவு நாள் முன்னாடி போயிட்டு அவமானப்பட்டீங்க. அல்லேலூயா. அவரை தான் கொஞ்சம் முன்னாடி விடுங்களேன். அவர் யாரும் விடுங்க, அவரை முன்னாடி விடுங்க. நீங்க முன்னாடி போனீங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இந்த வருஷத்துல. அவரே இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவே. இன்றிலிருந்து உங்க பார்வை இயேசுவின் பார்வையை போல இருக்கணும். உங்க தொடுதல், உங்க பேச்சு, உங்க நடை எல்லாம் இயேசுவை போல இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும். பிரியமானவர்களே, உலகம் இயேசு கிறிஸ்துவை பத்தி உலகத்துல எல்லாருக்குமே தெரியும், புறஜாதிகளுக்கு கூட தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாம்பிள் காட்டுங்க அப்படின்றாங்க. என்னது? சாம்பிள் காட்டுங்க. ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, யாரையுமே சாம்பிள் காட்டவே முடியல. அல்லேலூயா. நல்லா மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அல்லேலூயாலாம் சொல்றாங்க. வீட்டுக்கு போனது என்ன இது? ஒரே கை கலப்பு தான், அடிதடி சண்டை தான். ஆண்டவர் சொல்ல முடியுமா, என் மகன் இப்போதான் மீட்டிங் போயிட்டு வந்தா, உடனே போய் பாருங்க, லேட்டாக போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். இன்னும் 1 மணி நேரத்துக்கு அவர் நல்லா பரிசுத்தமாக இருக்கும், 1 மணி நேரத்துக்கு நல்லா சமாதானமாக இருக்கும்.
ஒரு சாம்பிள் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு சாம்பிள். ஒரு சாம்பிள் ஆண்டவருக்கு வேணும். நீங்க நிறைய ஆத்துமாக்கள் உண்மையான தேவனே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவரால் வாயை திறந்து சொல்ல முடியல. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணியிருந்தான், காலையில் இருந்துச்சுன்னு ஒரே கலாட்டம். அப்படியே துன்மார்க்கனை போல பேசுறான். இன்று முதல் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறப்போறோம். இயேசு தமது இரத்தத்தினாலே உங்களை கழுவ விரும்புகிறார். நீங்க அவரை முன்னாடி விட்டீங்கன்னா உங்க லைஃபே மகிழ்ச்சி ஆயிடும், மேன்மை ஆயிடும். ஹல்லேலூயா. எந்த கம்பெனியில இன்றைக்கு நீங்க அவமானத்தோடு இருக்கிறீங்களோ அதே கம்பெனியில கர்த்தர் உங்களை மென்மேலும் பலப்படுத்துவார். எந்த பட்டணத்துல இனி வாழ முடியாது நினைக்கிறீங்களோ அதே பட்டணத்துல கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா வாளாக்காமல் தலையாக்குவார். உன் கிரீடம் பூக்கும், உன் கொம்பு உயரும், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி ஹல்லேலூயா உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீங்க முன்னாடி போனீங்கன்னா பாத்திரம் நிரம்பவே நிரம்பாது. ஹல்லேலூயா. ஓட்ட பாத்திரம் நிரம்புமா? நிரம்பவே நிரம்பாது. கர்த்தர் அவரை முன்னாடி விட்டுட்டீங்கன்னா ஹல்லேலூயா, அவரை முன்னாடி விடுறது தான் என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். டிஜே சையா சில நேரங்களில் ஸ்டுடியோவுக்கு வரும்போது சில அதிகாரிகள், சில சீனியர் அஃபீஷியல்ஸ் அவங்களாம் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக கீழே போர்ட்டிகோவில் நிற்பாங்க. அந்த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர்ஸ், இவங்கெல்லாம் யாரெல்லாம் அவருடைய காரியத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் நல்லா டையெல்லாம் கட்டிட்டு பிளேசர்லாம் போட்டுட்டு அப்படி நிற்பாங்க. 10 நிமிஷம் நிற்பாங்க, காமனர் நிற்பாங்க, அரை மணி நேரம் இருப்பாங்க. ஐயா வரவே மாட்டார். ஹல்லேலூயா. நான் பார்த்தேன், இவங்களோட நம்ம இந்த அரை மணி நேரம் நின்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். நான் ஃபுல்லாக இங்கே உள்ளே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். நான் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்வேன், வண்டி கிட்ட உள்ளே என்டர் ஆகும்போது எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு அப்படின்னு. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் மாங்கு இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டாக உள்ளே என்டர் ஆகும்போது ஒரு மிஸ்டு கால் கொடுப்பாங்க. அதில் இங்கே நின்றுட்டு இருந்த கூட்டம் ஒரு 2 பேர் ரெஸ்ட் ரூம் போயிடுவான், ஒரு 2 பேர் தண்ணி குடிக்க போயிடுவான், ஒரு 2 பேர் ஆஃபீஸ்க்குள்ளே ஃபோன் வந்திருக்குன்னு போயிடுவான். ஹல்லேலூயா. கரெக்டாக ஐயா வரும்போது நான் மட்டும்தான் இருப்பேன். நேரம் ஓடி போய் கதவை திறந்தேன், தம்பி நல்ல வேலை நீ வந்தப்பா அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல். அரை மணி நேரம் நின்றுட்டு இருந்தவங்களாம் செம்ம கடுப்பு போயிடுவாங்க. நீ எப்படா வந்தீங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? அவருடைய சித்தத்தை செய்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே காத்து கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்கேயுமே வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எங்கேயுமே வெறுமையா திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு அவர் முன்னே போனால் உன் பாதையிலே சாத்தான் வரவே முடியாது, சத்துருக்கள் வரவே முடியாது, பில்லி சுனிய மாந்திரிகம் கிரியை செய்யவே முடியாது. அவர் முன்னாடி போகணும். அவர் முன்னாடி போகணும்னா அவரை வருந்தி அழைக்கணும். ஹல்லேலூயா. ஏங்க இயேசுவை வருந்தி அழைக்கணும்? இவ்வளவு நாள துரத்தி அடிச்சோம், இப்போ என்ன பண்ணோம்? வருந்தி அழைக்கணும். கணவன் திடீர்னு போட்டு மனைவி அடிச்சிருவார். மனைவிக்கு இம்மீடியட்டாக கூகுள் மேப்பை போடாமல் தெரிஞ்ச அட்ரஸ் எது? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த மனைவிகள் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகாமல் இருந்ததாலே கோர்ட்டில் ஒரு 1,00,000 கேஸ் கம்மியாக இருக்கு. அம்மா வீட்டுக்கு போய் அம்மாட்ட போய் பாருங்கம்மா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சுமா. இருடி, டேடி அனுப்புகிறேன், அண்ணன் அனுப்புகிறேன், போட்டு அந்த ஆளை சாத்துன்னு சாத்தலாம். பிரியமானவர்களே, இந்த வாலிப மகள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை பார்த்திருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கும். நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இல்லை, வசனம் தெரியல, வசனம் தெரியல. ஒரு வாலிப தம்பியை பார்த்து ஒரு ஊழியக்காரர் கேட்டார், தம்பி நீங்க பைபிள் படிச்சேங்கள்? எவ்வளோ படிச்ச? ஒரு சாப்டர் படிச்சேங்கள். எங்கே சொல்லு அப்படின்னோடனே மொபைல் எடுத்து எஸ்எம்எஸ் காமிக்கிறான். ஒரு வசனம் வந்திருக்கு, அந்த ஒரு வசனத்தை ஒரு சாப்டர் நினச்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், பிரியமானவர்களே, இந்த சமூகம்ன்றது கர்த்தருடைய வசனம், இந்த சமூகன்றது கர்த்தருடைய நாமம்,
இந்த சமூகன்றது உங்க வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி. நெகட்டிவாவே பேசாதீங்க. ஹல்லேலூயா. நெகட்டிவாக பேசாதீங்க. இந்த வியாதியில நான் மரிச்சு போயிருவேனோ. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கேன்சராக இருந்தாலும் அதை தலைவலியாக மாற்றி நம்ம சரீரத்தை விட்டு வெளியே துரத்துகிறது தான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிக்கும். உங்க சரீரத்துக்கு வியாதியை ஜெயிக்காதா? உலகத்தையே ஜெயிக்கும். விசுவாசம் இருக்கிற இடத்துல சாத்தான் அப்படியே தலை கவிழ்ந்து ஓடுவான். ஹல்லேலூயா. விசுவாசம் இடத்துக்கு வரவே மாட்டான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற இடத்துல நிச்சயமாக சாத்தானுக்கு தோல்வி. விசுவாசம் இல்லாத இடத்துல தான் அவன் ஜெயிப்பான். பிரியமானவர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் முன்பதாக இன்றைக்கு போக விரும்புகிறார். God wants to go before you, not after you. Hallelujah. Before you. அப்ப இந்த மனைவி, கணவனால் அடிக்கப்பட்ட மனைவி போய் அங்க இருக்கிற 10 நாளாம். கணவனுக்கு இப்போ வந்து என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, அதனால பசி எடுக்குது. ஹல்லேலூயா. பசி எடுக்குது. நேரா இங்க மாமனார் வீட்டுக்கு போறாரு. மாமா நல்லா இருக்கீங்களா, அத்தை நல்லா இருக்கீங்களா? அவங்க உருன்னு இருப்பாங்க. உடனே என்ன சொல்றாரு, மாமா என்ன மாமா ரொம்ப இழைச்சிட்டீங்க நீங்க, அவ அப்படி இருக்கா, அவ நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்டு இந்த கணவன் போய் வருந்தி அழைச்சி என்ன பண்ணிட்டு வர்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம துரத்தி விட்ட மணவாளனை இப்போ வருந்தி அழைக்க போறோம். ஆண்டவரே, நீர் இல்லாதனால நான் பட்ட பாடு. ஹல்லேலூயா. இல்லையா? லாசரு வியாதியா இருக்கும்போது மார்த்தாலும் மரியாளும் சொல்லி அனுப்புறாங்க, நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு நான் கூப்பிட்டோன்னே வரணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த அண்ணன் தான் ஃபுல் ஃபார்மில் இருக்கிற, நல்ல உடனே எல்லாத்துக்கும் கை தூக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கை தூக்குறவங்களாம் மாட்டிக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க கூப்பிட்டோன்னே இயேசு வரணும்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. நீங்களும் அவரை நேசித்தா தான் வருவார். நீங்க நேசிக்கலன்னா லேட்டாக தான் வருவார். இயேசு லாசருவின் இடத்திலும் அவருடைய சகோதரியாகிய மரியாள் மார்த்தாள் இடத்திலும் அன்பா இருந்தார். இதுல திருப்பி அவர்கிட்ட அன்பா இருந்தது மரியாள் மட்டும்தான். மிச்சம் 2 சுத்த வேஸ்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கலையோ, இன்றைக்கு நேசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தாமதம் இல்லாமல் இயேசு வருவார். தாமதமே இல்லை. இயேசுவே நானுமே நேசிக்கிறேன். எத்தனை பேர் நேசிக்க போறீங்க? திரும்பவும் மாட்டிக்கிட்டீங்க கையை தூக்கி. ஹல்லேலூயா. சாப்பாட்டை விட அவரை நேசிக்கணும், தூக்கத்தை விட அவரை நேசிக்கணும், பணத்தை விட அவரை நேசிக்கணும். கஷ்டம் கஷ்டம். ஹல்லேலூயா. 50,000 இன்க்ரிமெண்ட் போடுறப்பா உனக்கு, சண்டேலாம் வந்துடும். ஐயா நான் ரெடிங்கய்யா, 24 hours இங்கேயே கூட படுத்துக்கிறேன்யா. இல்லையா சண்டேனால வர முடியாதுன்னு சொல்ற கிறிஸ்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க அவரை நேசித்தீங்கன்னா இங்க எல்லாவற்றையும் விட வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதா இருக்கும். பயங்கரமா அவரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிகள் இனிமே எப்படி வளரணும் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் எனக்கு இயேசுதான் வேண்டும் என்றுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி ஏதாவது கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாவது இன்ஸ்டால்மெண்ட்லயாவது கொடுக்கட்டுமே, அப்படிலாம் வராதீங்க. ஆண்டவரை நீர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் உமக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆச்சி மசாலாவிலே ஜிஎமாக 2020 ஜூன் மாதம் வரைக்கும் நான் வேலை செய்தேன். 6 வருஷம் ஆச்சி மசாலாவில் அந்த குரூப் கம்பெனிஸில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன். என்னுடைய மாத வருமானம் 1,50,000 ரூபாய். நான் கோவிடில் அஃபெக்ட் ஆன உடனே கர்த்தர் சொன்னார், நீ முழு நேர ஊழியத்திற்கு வர வேண்டும். அதுக்கு முன்பதாகவே 7 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் என்னோடு பேசினார். ஒரு ஜெபக்கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் பேசினார், மகனே இன்றைக்கு நான் எல்லோரையும் நேசிக்கிறேன், ஆனால் என்னை யாரும் நேசிப்பதில்லை. என்னை நேசிக்கிற ஜனங்களை நீ உருவாக்க வேண்டும். நீ என்னை நேசிக்கிற ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். யாரெல்லாம் இயேசுவை நேசிக்க போறீங்க? 1ஆம் தேதி சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னா நேசிப்போம். 10ஆம் தேதிலாம் ஆயிடுச்சுன்னா ஆண்டவரே இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆண்டவரே, நான் இனிமேலாம் சர்ச்சுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்க, லஞ்சம் வாங்குற கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. எனக்கு ஏதாவது செய்யுங்க, நான் உங்களுக்கு செய்வேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு வேலை வேணும் பிரதர். நேற்று கூட ஒரு அருமையான சகோதரன், நான் திரும்ப அபுதாபியோ துபாயோ சொன்னார், நான் திரும்ப அங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னாரு.
வேலைக்கு போனால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்வீங்கன்னு, காணிக்க வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆண்டவர் என்ன பணம் இல்லாமல் இருக்காரா? வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, பூமியும் அதில் உள்ள நிறைவும் அவருடையது, வானாதி வானங்களும் கொள்ள முடியாதவர். நிறைய கிறிஸ்தவங்களுடைய மனசில் என்ன தெரியுமா இருக்கு? ஆண்டவர் ஏதோ ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, ஒரு சைன் பண்ணால் ஒரு 50 ரூபா கொடுக்கணும் போல இருக்கு. Jesus is not our servant. He is not working in EB or RTO office, or he is not asking our money. நம்ம இருதயத்தை கேட்கிறார், உங்க உழைப்பை கேட்கிறார், உங்க தாழ்மையை கேட்கிறார், உங்க அன்பை கேட்கிறார். ஆண்டவர் அன்புக்கு தாங்க ஏங்குறார். ஹல்லேலூயா, அன்புக்கு தான் ஏங்குறார். நம்ம அவரிடத்தில் அன்பு செலுத்தல. யார் யார் வீட்டிலலாம் நாய் வளர்க்குறீங்க? எனக்கு காலையில் ஆவியானவர் சொன்னார், நாய் வளர்க்குறீங்க. நம்முடைய நேரம் ஃபுல்லாக நாய்கிட்டே போயிடுது. ஹாய் ஸ்வீட்டி, சாப்பிட்டியா? என்ன இப்படி இருக்கிற? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா 5 நிமிஷம் மேலே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்வீட்டின்ற நாய் கூட வந்து 5 மணி நேரம் இருப்பாங்க. அதோட முத்தம் கொடுத்துட்டு அதோட விளையாண்டுட்டு. ஹல்லேலூயா. வீட்டில் நாய் வளங்க. நாய் எங்கே வைக்கணுமோ அங்கே கட்டி இருக்கணும். ஹல்லேலூயா. அது வந்து பெட்டுக்குள்ளே உட்காருது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காருது, ஸ்டவ் மேலே உட்காருது, இன்னும் எங்கெங்கேயோ உட்காருது நாய் வந்து. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் ஒரு லிமிட்டில் வச்சுட்டு இயேசு மட்டும்தான் நேசிக்கணும். மிருக ஜீவன்களெல்லாம் நேசிக்கிறது, அதை துன்புறுத்தக்கூடாது, அவ்வளோதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு மிருகத்தை ரொம்ப நேசிச்சுட்டு இன்னொரு மிருகத்தை வார வாரம் போட்டு அடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளோ நல்லவங்க நம்ம. நாய் மேலே கொசு கூட வரக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபேன், அதுக்கு ஒரு ஏசி, அதுக்கு ஒரு பெட்ஷீட்டு எல்லாம். இந்த பக்கம் ஆடை என்ன பண்ணுவோம்? கதற கதற, பாய் நல்லா எல்லாம் ஆடா வாங்கணும், போன வாரம் நீங்கள் கொடுத்த ஆடு சரியில்லை பாய், என் பல்லு போயிடுச்சு பாய், எனக்கு நல்லா கடிக்கிற மாதிரி வேணும். நாயும் கடிக்குது, இவனும் கடிக்கிறான், அப்புறம் யார் நாய் யார் ஓனர்னு தெரியல. சில வீடுகளுக்கு போகும்போது சொல்றாங்க, பி வேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதை. ஒரு நாய் தான் வளர்க்குறான், ஏன் நாய்கள்னு போட்டிருக்கிறான்? அவனையும் சேர்த்து போட்டிருக்கிறான். நாங்கள் எல்லாருமே நாய்கள் தான், ஜாக்கிரதையாயிரு. பிரியமானவர்களே, இயேசுவை நேசிக்க வேண்டிய நாம் இன்றைக்கு எதை எதையோ நேசித்து கொண்டிருக்கிறோம். சிலர் காரை நேசிக்கிறாங்க, சிலர் அவங்க வேலையை நேசிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னை நேசிக்கிற பிள்ளைகளை நீ அனுப்பு. நான் கோவிட் வரைக்கும் கீழ்ப்படியாமல் வேலை வேலை என்று நான் போய் கொண்டிருந்தேன். கோவிட்ல எனக்கு 14 நாட்கள் 104 105 ஃபீவர், எதேதோ பதற்ற ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஃபீவர் என்று தெரிந்தவுடன் என்னோடு இருந்த எல்லோரும் பறந்து போய்விட்டார்கள். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, என் கூட இவ்வளவு நாள் ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க, உடனே சிறகடித்து பறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க, ஃபோன் மூலமாக கோவிட் வந்துருமோ அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. நான் தனியாகவே என்னுடைய காரை ஓட்டிக்கொண்டு 6 ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நம்முடைய ஹாஸ்பிட்டலுடைய லட்சணத்தை அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான், ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இது டெங்குவாக இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இது ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் வீசிங் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. எவனுமே கோவிட்னு சொல்ல. ஹல்லேலூயா. கடைசியில் காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். பிரியமானவர்களே, 14 நாள் கிட்டத்தட்ட 100 டோலோ 650 போட்டிருப்பேன். இன்னைக்கு டோலோ 650 லாபத்தில், அந்த கம்பெனியோட லாபத்தில் என் பணம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஒன்றுமே எஃபெக்டே இல்லை. அங்கே அட்மிட் ஆனவனே ஆண்டவர் சொன்னார், இப்போ சொல்லு, நீ ஊழியத்துக்கு வர்றியா வரமாட்டியா? என்னை நேசிக்கிற பிள்ளைகளை எழுப்பணும். ஹல்லேலூயா. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், அதை நீ சொல்ல தேவையில்லை, நான் சொல்லிக்கிறேன். என்ன நேசிக்கிறாங்களான்னு கேளு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை நேசிக்கிறியா? ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். இந்த கல்யாணத்துக்கு வர பொண்ணும் மாப்பிள்ளையும் ஃபர்ஸ்ட் நாள் என்ன விரும்புகிறாங்க தெரியுமா? பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு என்னது? ஒரே சந்தோஷம். அவனே தலைமுடியெல்லாம் சரி பண்ணுறான், நீ பண்ணாத போய் அது சரின்னு சொல்லிடுச்சு. பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா அப்படின்னு சந்தோஷம். ஆனால் இது வரைக்கும் இல்லையா, இயேசுக்கு இல்லை என்ன, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்குமா? அவர் கொடுத்தா பிடிக்கும், கொடுக்கலனா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், இந்த அண்ணன் ஃபோன் எடுக்கல, இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுமா, இவர் ஏதாவது சொல்கிறாரோ பார்க்கலாமா? இல்லை. நீங்கள் அவரை நேசிக்க 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 உங்களுக்கு முன்பதாக அவர் போவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப நேசிக்கணும் அவரை கண்மூடித்தனமாக நீங்கள் நேசிக்கணும்.
அதை நான் 15 ஆண்டுகள் டிஜே ஐயாவோட வாழ்க்கையில பார்த்தேன். என்ன மரண படுக்கையா இருந்தாலும் அதிகாலையில 3 மணிக்கு எழுந்து அவருடைய பெட் மேல அப்படியே கை வச்சு முழங்கால நின்று அவர் ஜெபிப்பார். எவ்வளவு பெரிய மரண படுக்கையா இருந்தாலும். அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வீட்டுக்கு வந்தா 1 மாசம் யாருமே அவரை பார்க்க முடியாது. ஆனால் சில முக்கியமான வேலைகள் நிமித்தமாக நாங்க உள்ள போவோம். அவருடைய ரூம்ல சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், சில டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்கணும், சில எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு போகும்போது கூட யாராவது இருக்கணும். அப்போ நாங்கள் முக்கியமான வேலைக்கு நாங்கள் போகும்போது அவர் எப்பொழுதும் ஜெபத்திலிருந்து தான் நான் பார்த்துருக்கிறேன். டிஜேஎஸ் தினகரன் ஐயா அவருடைய ஜெபம் பண்ணும்போது இந்த 2ல் ஒரு காரியம் நடக்கும். ஒன்று, அவர் கண்ணை மூடினோனே அவர் பரலோகம் போய் விடுவார், இல்லைன்னா இயேசு கீழே வந்துடுவார். ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுடைய அன்பு, இயேசுவின் மீது வைத்த அன்பு. இன்னைக்கு அந்த மாதிரி நீங்க இயேசுவை நேசிச்சீங்கன்னா சாத்தம் உங்க பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். ஹல்லேலூயா. You have to be a best friend. You have to be அவருடைய ட்ரூ பிரைடாக நீங்க இருக்கணும். இன்றைக்கு சபை இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசுவை திருமணம் செய்ய வேண்டிய சபை இன்றைக்கு உலகத்தை திருமணம் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. Church has married the world. அதனாலதான் சபைக்குள்ள கூச்சல், குழப்பம், போராட்டம், பிரிவினை, சண்டைகள். பிரியமானவர்களே, இயேசுவை நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகும். என்ன செலவாகும்னா, ஹல்லேலூயா, ரொம்ப செலவாகும். பணம் இல்லை. நான் ஆரணியில் ஒரு கூட்டத்தை முடித்து விட்டு வேலூரில் நேஷனல் ஹைவேஸில் ஜாயின் ஆகிறேன். இப்போ ஜாயின் ஆகும்போது என்னோட மாம்சம் சொல்லுது, இன்னைக்கு ரொம்ப மீட்டிங்கில் எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டேன், நல்ல ஒரு ஆற்காடு பிரியாணி நீ சாப்பிடணும். இப்போ எது மாம்சம் சொல்லுது, இப்போ நீ நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு நீ வேலூர்லேருந்து போ. அப்படியே வண்டி ஸ்லோவாகி பிரியாணி கடையாக பார்க்குறேன். உள்ளே இருந்து ஆவியானவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ சாப்பிடக்கூடாது, நீ உபவாசிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ யாரை நேசிக்கிறது? இந்தியாவுக்கு எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரும், ஓயாமல் கத்திக்கிட்டே இருக்கிறோம், எழுப்புதல் வராது. ஏன் தெரியுமா வராது? கிறிஸ்தவன் என்னைக்கு பிரியாணியை வெறுக்கிறானோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். நமக்கு வெளிநாட்டில் இருந்தால் ஊழியக்காரெல்லாம் தேவையில்லை, பிரியாணியை வெறுத்திங்கனாலே எழுப்புதல் வரும். இங்கே கார்லி ஸ்கூலுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? தாம்பரம் கார்லி ஸ்கூலுக்குள்ளே அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். மெசேஜுக்கு முன்னாடி ரெவரண்ட் ஐயா சொல்கிறார், ஒரு முக்கியமான ஜபக்குறிப்பு, நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம் அப்படின்றாரு. சரி, தேசத்துக்காக ஜெபிக்க போகிறாங்க போல அப்படி நானும், மெசேஜ் கூட லேட்டானா பரவாயில்ல, நம்ம அந்த டைமை கூட குறைச்சிக்கலாம், ஜபந்தான் முக்கியம். நானும் பதறி போய் எந்திரிச்சு நின்னேன். நம்முடைய பகுதியில் இருக்கிற ஈசைட் ஓனர் நமக்கு அருமையான பிரியாணி செய்து கொடுக்கக்கூடியவர். அவர் மிகவும் சீரியஸாக இருக்கிறார். அவர் மரித்து போனால் அந்த டேஸ்ட் இனிமேல் நமக்கு கிடைக்காது. ஆகவே நாம் யாவரும் கண்ணீரோடு ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா சபையும் அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லி கத்தி ஜெபிக்கிறாங்க. எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. இல்லையா, தேசத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவருக்கு ஜெபிக்கணும், தப்பு இல்லை, அது வெளியேற பெற்ற ஆத்துமா. ஆனால் அவர் போனால் பிரியாணியும் போயிரும்னு சொன்னாங்க பாருங்க. சரி, கத்தாவை எப்படியாவது இந்த ஜெபத்தை கேட்டுருங்கப்பா, அதுவும் ஒரு ஆத்துமா தானே அப்படின்னு நினச்சிருங்க. 2 நாள் கழிச்சு அவர் செத்து போயிட்டார். அப்போ தான் நான் யோசித்தேன், இவங்க சும்மா இருந்திருந்தா கூட அவர் உயிரோடு இருந்திருப்பார். பிரியமானவர்களே, பெரிய பெரிய யுத்தங்களை செய்ய வேண்டிய சபை இன்றைக்கி தேவையில்லாத காரியங்களை, இயேசுவை நேசிக்காத காரியங்களை செய்கிறாங்க. உண்மையிலே அவரை நேசித்திருந்தால் அவர் வீட்டுக்கு போய் எண்ணெய் பூசி ஜெபிச்சிருந்தால் அவர் சுகம் கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா. அவர் இழக்க ரெடியாக இருக்கிறாங்க, அவர் கொடுக்கிற பிரியாணி இழக்க ரெடியாக இல்லை. பிரியமானவர்களே, நாம் இயேசுவை நேசிக்காதபடிக்கு நிறைய கோணல்களை பிசாசு வைத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே 4 மணிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிர்ச்சி ஆகிடாதீங்க. 4 மணிக்கு போகிறீங்க, என்ன பிசாசு நம்ம சொல்லுவோம், யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். இன்னைக்கு மதியம் எப்போ நீங்கள் 26 ஃபுல் டே உனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு, நீ ரெஸ்ட் எடு. ஆண்டவர் சொன்னார், மகளே கொஞ்ச நேரம் ஜெபி மகளே, கொஞ்ச நேரம் என்னை துதி மகளே. ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, என்னால் முடியாது. இந்த கோணல்களை செவ்வையாக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை முன்னாடி விடுங்க. ஹல்லேலூயா. அந்த சண்டே பிரியாணி சாப்பிடுவதை நான் விட்டு விட்டேன். ஹல்லேலூயா. நான் நேராக, ஆண்டவரே எனக்கு வேண்டாம்,
நான் உபவாசிக்கிறேன். நீங்க என்னைக்கு நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உபவாசிக்க சொல்லுகிறார். இன்னைக்கு 10 மணிக்கே தூங்கிடணும், மொபைலை சைலண்ட்ல போட்டுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் இரவு முதல் ஜெபிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என் சித்தம் அவருடைய சித்தம் அல்ல, என் நினைவுகள் என் வழிகள் அவருடையது அல்ல. உனக்காக விசேஷமான பாதையை அவர் வைத்திருக்கிறார். நாம கேட்டு பெற்றுக்கொண்டால் கொஞ்சம் தான் கிடைக்கும். அவர் கொடுத்தால் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாய் இருக்கும். அவர் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கட்டும். அப்போ இந்த கோணல்கள் சரியாகணும்னா 2 காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 44ஆம் அதிகாரம் ஏசாயா, அதுக்கு முந்தின அதே பேஜில் தான் இருக்கு. 44:28 கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். ஹல்லேலூயா. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். பிரைஸ் தி லார்ட். கோணல்கள் சபையாக வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனே மகளே, நீ கர்த்தருக்கு பிரியமான ஒரு மேய்ப்பனாக மாறணும். ஹல்லேலூயா. மேய்ப்பன்னா என்ன தெரியுமா? இந்த நோட்டீஸ் பார்க்குறோம், இந்த மீட்டிங்கை பற்றி கேள்விப்படுறோம். சரி, ஏதோ புது மீட்டிங்காக இருக்கு, நம்ம போய் தான் பார்க்கலாமே, அப்படி வந்தவங்க உண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இருங்க, ஏதோ மீட்டிங்காக நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்தவங்க உண்டு. எத்தனை பேர் கூட யாராவது கூட்டிகிட்டு வந்தீங்க? அவங்க தான் மெய்ப்பன். நான் தனியாக வரல பிரதர், நான் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். கூட்டிகிட்டு கைகளை உயர்த்தின பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கோரேஸ் என் மெய்ப்பன். ஹல்லேலூயா. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். கோரேஸ், the word சைரஸ். கோரேஸ் என்று சொன்னால் என்ன மீனிங் தெரியுமா? பரிதபிக்கப்பட்டவன், a pitiful man. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கு அப்படின்னு. நீங்கள் கோரேஸ், பரிதாபமாக இருக்கு. ஏன்னா 1 மாதத்தில் கிடைக்க வேண்டியது 1 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா பரிதாபமாக இருக்கு. ஹல்லேலூயா. பரிதாபமாக இருக்கு, பார்த்தா பரிதாபமாக இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறார். ஆனால் சாத்தான் என்ன சொல்லி கூட்டு வந்தாலுமே ஆண்டவர் மேலே கோபமாக இருக்கார். நீங்கள் அவரை நேசிக்கலனாலும் அவர் உங்கள் மேலே பரிதாபப்படுறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை உயர்த்தல, கனப்படுத்தல, மகிமைப்படுத்தலனாலும் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்காக செலுத்தின அந்த ரத்தம், சிந்தின அந்த ரத்தம், அதை அவரால் ஹல்லேலூயா அந்த ரத்தத்துக்கு ஹல்லேலூயா அந்த ரத்தத்துக்கு மறந்து, அந்த காயத்தை மறந்து அவரால் உடனே எதுவும் செய்ய முடியாது. இன்னும் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு 80 வயது அப்படின்னா 80 வயது வரைக்கும் சான்ஸ் கொடுக்கிறார். மாறிடுவான் 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 மாறிடுவான். ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? மாறாத மாறாத மாறாதன்னு பிசாசு சொல்றான். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, எல்லாம் சத்தமா சொல்லமா, அவைகளை அறிக்கை செய்து அவங்களை அறிக்கை செய்ய வைப்பான் பிசாசு, விட்டுவிட வைக்க மாட்டான். அல்லேலூயா. அறிக்கை செய்வோம். ஏசப்பா, நான் நீ கோபப்பட்டுட்டாண்டவரே, இனிமே நான் கோபமே படமாட்டேன்னு சொல்லி 1 மணி நேரத்தில் முன்ன விட பயங்கரமா கோபப்படுவோம். அறிக்கை செய்வோம், ஆனா விட்டுவிட மாட்டோம். நாங்க படிக்கிற காலத்தில் சில பிள்ளைகள் பிட் அடிச்சு மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் எப்படி மாறிடுச்சுன்னா, நான் பிட் அடிக்கும் போது நான் மாட்டிக்க கூடாது. அறிக்கை செய்யறாங்க, ஆனா விட்டு விட மாட்டாங்க. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எதற்காக ரட்சித்தார் தெரியுமா? ஒரு மெய்ப்பனாக மாற்றுறதுக்காக. ஒரு மெய்ப்பன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு மெய்ப்பன். என்னடா, நான் கஷ்டப்பட்டு பிஹெச்டி படித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், என்ன போய் மெய்ப்பன்னா நான் படிக்காமல் மேய்க்க போயிருப்பேனே. நாடு மெய்ப்பன். கர்த்தருக்கு இன்றைக்கு மெய்ப்பர்கள் தேவை. ஏனென்றால் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் ஆஸ்பத்திரியிலையும் ஜெயிலையும் அநேக இடங்களில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு பாதை தெரியல. அதில் எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க. தற்கொலை பண்ண போகிற அநேகரை நான் சந்தித்தேன். அநேகரை சந்தித்தேன். நிறைய பேர் தற்கொலை பண்ண போகிறோம். திருப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். பாண்டிச்சேரி என்ட்ரானதும் அந்த ஃபியூவல் கம்மியாயிடுச்சு. சரி, சென்னை வரைக்கும் போகணும். பாண்டிச்சேரியில் மற்ற எல்லா இடங்களை விட ஒரு 10 ரூபா 7 ரூபா கம்மி, 8 ரூபா கிட்ட கம்மி. அதனால் அங்கே டேங்க் ஃபில் பண்ணுறதுக்காக நிறுத்தினேன்.
ஒரு சகோதரி வந்து எனக்கு டீசல் போட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் அவளை நேசிக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். அம்மா, உன்னை இயேசு நேசிக்கிறார் என்று சொன்ன உடனே கோபமாக அந்த பக்கம் திரும்பிட்டான். அவளுக்கு இயேசு பிடிக்காது. நான் விடலை. ஆண்டவரே, நீங்கள் தானே சொன்னீங்க. அவள் பாருங்க கோபத்தோடு திரும்பிக்கிட்டான். அவள் சாக போறா, சாக வேண்டான்னு சொல்லு அப்படின்னார். நான் திரும்ப கிட்ட போய், நீ ஏமா சாகணும்னு நினைக்கிற? நீ சாகாத, இயேசு உன்னை வாழ வைப்பார் என்று சொன்னேன். அவள் அந்த பெட்ரோல் இதை விட்டுட்டு அலற ஆரம்பித்தாள். நான் சாக போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அழ ஆரம்பித்தாள். இயேசு உன்னை வாழ வைப்பார், நீ சாக வேண்டாம், உன்னையும் வாழ வைப்பார், உன் மூலமாக இன்னும் 4 பேரையும் வாழ வைப்பார். அப்படின்னு நேரத்தில் நீ 4 பேருக்கு மெய்ப்பனாக போகிறாய். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு ஒரு மெய்ப்பனாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபேமிலியோட வந்தீங்க? பிரைஸ் தி லார்ட். ஃபேமிலியோடு வரணும். இப்போ டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு சர்ஜரி பண்ணணுமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னோன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு மகேந்திரா வேனை பிடிச்சி, அக்கா வரீங்களா, சித்தி வரீங்களா, எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அங்கே போய் இறங்கி ஒருத்தராக போய் டாக்டர்கிட்ட டவுட் கேட்பாங்க. டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பார். வெளியே வந்தோடனே பெரியப்பா கேட்பார், பிழைச்சிடுவாளா, பார்க்கலாம், நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த பக்கம் போன சித்தப்பா கேட்பார். ஏன்னா ஃபேமிலியோடு வந்திருக்காங்களாம். இல்லையா? மீட்டிங்க்கு, தேவ சமூகத்துக்கு, தேவ பாதத்துக்கு. நீங்கள்லாம் வீட்டில் இருங்க, நான் எல்லாம் கிச்சனில் சமைச்சு வச்சுட்டேன், பசிச்சுன்னா சாப்பிடுங்க. பிரியமானவர்களே, குடும்பத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். குடும்பமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் குடும்பத்தோடு வரும்போது அவருக்கு நிறைய மெய்ப்பர்கள் கிடைப்பாங்க. இல்லையா? நான் எங்கெங்க போய் தேடுறது? ரொம்ப ஈஸி. இந்த தம்பி இங்கே வாமா. எத்தனாவது படிக்கிறீங்க? 5th. உங்கள் கிளாஸில் எத்தனை பேர்? 50. பாருங்க, இந்த பையனுக்கு கீழே 50 ஆத்துமாக்கள் இருக்காங்க. சரியம்மா? உன் பர்த்டே அன்னைக்கு செப்டம்பர் 14. செப்டம்பர் 14. போய் உட்காந்துக்குமா. செப்டம்பர் 14 வந்து இந்த தம்பி ஒரு ஊழியம் செய்ய போறார். என்ன தெரியுமா? செப்டம்பர் 10th 14th எல்லாரும் என் பர்த்டேக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல போறார். உங்க பிள்ளைகள்லாம் அப்படி கற்றுக் கொடுங்க. செப்டம்பர் 14 அந்த 50 பேரும் சின்ன பிள்ளைகளா இருக்கிறனால பெற்றோரோடு அங்கு வருவாங்க. பேர் என்னம்மா? தனுஷா. பயங்கரமா இருக்குது. தனுஷோட பர்த்டேக்கு தனுஷ்காக எல்லாம் கரங்களை தட்டலாமா? செப்டம்பர் 14 நானும் வருவேன். செப்டம்பர் 14 தனுஷ் 10ஆம் தேதியே சொல்லிட்டார், என் பர்த்டேக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். எல்லாரும் பேரண்ட்ஸோடு வருவாங்க. அப்படியே உட்கார வச்சு ஒரு பாட்டை பாடி ஒரு சாட்சியை சொல்லி சத்தியத்தை சொல்லி நான் அந்த அரை மணி நேரத்தில், ஹல்லேலூயா, அந்த அரை மணி நேரத்தில் அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு மிக்சரோ ஒரு கேக்கோ ஒரு இல்லையா ஒரு ஜூஸோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபாய் செலவில் 50 ஆத்துமாக்களை தனுஷால் ஆதாயப்படுத்த முடியும். அப்போ தனுஷை பார்த்து கர்த்தர் சொல்வார், நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு பல வழிகள் இருக்குது. பல வழிகள், எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செய்வையாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கணும். ஒரு 2 வீலர் வாங்கினா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது இவ்வளவு மைலேஜ் கொடுக்கணும், ரிப்பேர் ஆகக்கூடாது, மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும், அதெல்லாம் எனக்கு விருப்பமானபடி இருக்கணும். ஆனா நான் மட்டும் மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஓடிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவே மாட்டேன், மைலேஜே கொடுக்க மாட்டேன் அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், பிரைஸ் தி லார்ட், நீங்க முன்னாடி வந்திருக்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நம்மளை நல்ல கனி கொடுக்க பிசாசு விடவே மாட்டான், விடவே மாட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், கோரேஸ் என் மெய்ப்பன். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, அவன் என் மெய்ப்பன். பரிதாபமா இருக்கிறான், இன்னைக்கு நான் என் மெய்ப்பனாக அவனை மாற்றப் போகிறேன், என்னை மாற்றப் போகிறேன். யாரெல்லாம் இந்த உலகத்தால பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்களோ,
வியாதியினால, பலவீனத்தினால, பாவத்தினால, தோல்வியினால, ஏமாற்றத்தினால, பண கஷ்டத்தினால, கடன் பிரச்சனையினால, நிந்தனைகள், பில்லி சூனிய மாந்திரிக கட்டினால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, இயேசு உங்களுக்காக பரிதாபப்படுகிறார். உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? என் மெய்ப்பனாக நீ இருக்கணும். ஹல்லேலூயா. ஹெச்ஆர்ல போய் ஒரு வேலை கேட்டிங்கன்னா என்னமா சொல்றாங்க? நீ நல்லா படிச்சிருக்கணும், உனக்கு இந்த ரேங்க் இருக்கணும், நீ ஹல்லேலூயா இப்படி பார்த்து இல்லையா பயங்கரமான மெரிட் இருக்கணும், எல்லாம் நிறைய நல்லா கேட்டு சூப்பரான கேண்டிடேட் தான் செலக்ட் பண்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா, யார் தெரியுமா செலக்ட் பண்றாரு? பரிதாபமான ஆளுங்களை தான் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. பரிதாபமான ஆளுகள். ஏன் தெரியுமா? அவனுக்கு தான் இன்னொருத்தருடைய பரிதாபம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஏங்க அவ்வளோ பெரிய ராஜான்றீங்க, அவர் ஏங்க பரிதாபம் செலக்ட் பண்றாரு? நல்ல ஜிம் பாடி, நல்ல ஒலிம்பிக் போறவன், நல்ல டான்ஸ் ஆடுறவன், சபையில மான்களை விட பயங்கரமா துள்ளி துள்ளி டான்ஸ் ஆடுறவன், ஹல்லேலூயா, இருட்டில் ஆடுறவன், அங்க தீப்பற்றி எரியாமே ஸ்மோக்கு வர வச்சு ஆடுறவன், அவனெல்லாம் கர்த்தர் தெரிந்துக்கலையா? இல்ல, பரிதாபமான ஆட்கள் தான் மெய்ப்பர்களாக மாற முடியும். என் மெய்ப்பன், வாசிங்க தொடர்ந்து. என் மெய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும். பிரைஸ் தி லார்ட். எருசலேம்னா யார் தெரியுமா? மகாராஜாவுடைய நகரம். மகாராஜாவுடைய நகரம். அப்போ இவர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது என்ன பண்றாருன்னா, மகாராஜாவுடைய நகரமா இவரை மாத்துறார். இவர் ஆண்டவருடைய ஆபீஸ் ஆகிறார். ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் அவர் செய்தா இவர் ஆண்டவருடைய ஆபீஸ், மகாராஜாவுடைய நகரம். அப்போ இவர் என்கிட்ட ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். பிரதர், ஒரே சத்துருக்கள் போராட்டமா இருக்கு பிரதர் அப்படின்னோடனே நான் என்ன பண்ணணும் தெரியுமா? நீ கட்டப்படுன்னு சொல்லணும். இவர் யாரு? எருசலேம். நீ கட்டப்படு. எப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இடிக்கப்பட மாட்ட மகனே, நீ இடிந்து போக மாட்ட, கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்? நீ கட்டப்படு, நீ கட்டப்படு, நீ இடிஞ்சு போயிட மாட்ட. அதுக்கு பதிலா ஓ 4 சத்துருக்கள் அப்போ 1 மாசம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, இடிச்சு போட்டோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, உங்க கூட ஊழியத்துக்கு ஏன் நீங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க யாரையும்? 30 வருஷமா கூட்டிட்டு போய் நான் நொந்து போயிட்டேன். கேன்சருக்கு ஜெபிக்க போயிருந்தோம் ஒரு வீட்டுக்கு. என்னம்மா எங்க கேன்சர்? ரொம்ப பெரிய 4th ஸ்டேஜ் சொல்றாங்க பிரதர் அப்படின்னு அந்த அம்மா அழுறாங்க. கூட வந்தவர், எங்க வீட்டு பக்கத்துல கூட அதே மாதிரி தான் ஒரு அம்மா இருந்தாங்க, 2 நாள்ல செத்து போயிட்டாங்க அப்படின்னாரு. அப்போ இவங்களுக்கு எப்படி விசுவாசம் வரும்? அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏசு உங்களை ஏற்கனவே சுகமாக்கிட்டாருமா, அதை நான் சொல்ல தான் நான் வந்தேன். ஹல்லேலூயா. இதுதான் அவர்களை கட்டி எழுப்பும் இல்லையா? நற்செய்தி சொல்ல சொன்னா விசுவாசிங்க வாய் திண்டுக்கல் பூட்டின மாதிரி, உங்களே சொல்ல, எனக்கு தெரிஞ்சவங்களை சொல்ல, திண்டுக்கல் பூட்டின மாதிரி வாய் கப்பு சிப்புன்னு இருக்குது. இதுவே பக்கத்து வீட்டுக்காரன் ஃபெயில் ஆயிட்டானா, அக்கா தெரியுமா உங்களுக்கு தினேஷ் ஃபெயில் ஆம்ல, அப்படியா ஒரு சப்ஜெக்ட்ல போயிடுச்சு, இல்லக்கா 6லையுமே போயிடுச்சான், அப்படியா உங்களுக்கு தெரியாதா, அவன் 6ல இருந்து ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆகலக்கா. இதெல்லாம் துர்ச்செய்தியெல்லாம் அப்படியே தாமிரபரணி 6 மாதிரி அப்படி வரும். நற்செய்தி சொல்ல சொல்லு நீ கட்டப்படுவாயின்னு, அது எப்படி அவன் கட்டப்படலன்னா அப்புறம் நான் என்ன செய்ய? பொய் தீர்க்கதரிசனமே வேணாம், வசனத்தை சொல்லு. நீ இன்னிலிருந்து பார்க்கிறவங்க எல்லாம் நீ கட்டப்படுவாய். பயப்படாத, கர்த்தர் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பார். புறஜாதிகளை பார்த்து, புதிதான ஆத்துமாக்களை பார்த்து நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நிறைய பேர் பிள்ளைங்களையே என்ன பண்றாங்க, பிள்ளைங்களுக்கு சாத்தா சாபலாம் வேணாம், அப்பா அம்மாவே போதும். நீ ஃபெயில் ஆயிருவேன், நான் இப்பயே சொல்றேன், நீ ஃபெயில் ஆயிருவேன். ஆனா இங்க எல்லா டியூஷன்ஸ் போயிட்டு இருப்பான் பையன், பாவம் தூக்க முடியாத சுமையை தூக்கி. உண்மையிலே கிரெயின் யாருக்கு தெரியுமா வேணும்? பிள்ளைங்களுக்கு தான் வேணும். கிரெயின்ல என்னென்னவோ பெரிய பெரிய இதெல்லாம் தூக்கி ரோட்ல சரி செய்யறாங்க. பிள்ளைங்க தூக்க முடியாத சப்ஜெக்ட்லாம் தூக்கிட்டு போறாங்க. இந்த அம்மாவுடைய வாழ்த்துதல் எப்படின்னா, ஏண்டா ஃபெயில் ஆயிராதடா, கட்டப்படுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. மகனே மகளே, பரவாயில்லம்மா, நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பாரு நீ சென்டம் வாங்குவ. யாரா சொல்லியிருக்குமா? நீ எங்க சென்டம் வாங்குற? ஆனந்த் வாங்குவான், கணேஷ் வாங்குவான், நீ வாங்கவே நீ உருப்படைய மாட்டடா. உங்க அப்பாவுக்கும் படிப்பு வரல, உனக்கு இதுல எதுக்கு அவரை இழுக்கிறீங்க இல்லையா?
இன்னிலிருந்து அவருடைய மெய்ப்பருடைய வாயிலிருந்து என்ன தெரியுமா வரணும்? ஒவ்வொருத்தரும் எருசலேம் தான். இன்னைக்கு இவர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னிலிருந்து இவர் மூலமா கர்த்தர் கிரியை செய்வார். இவர் எருசலேமா மாறிடுவார். அல்லேலூயா. எருசலேமை பார்த்து நீ கட்டப்படு, கட்டப்படு என்றும் தேவாலயத்தை பார்த்து. அல்லேலூயா. தேவாலயம் எங்க இருக்குது? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவாலயம். புது ஆத்துமாக்கள் என்ன பண்றாங்க? தள்ளாடுறாங்க, தடுமாறுறாங்க. அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? அஸ்திபாரப்படு. அல்லேலூயா. அஸ்திபாரப்படு. புது ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சில நேரம் சோர்வடைய பண்ணிடும். பூசா சரி எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ற? 5 நிமிஷம்லாம் வேலைக்கு ஆகாது. பாரு சாத்தான் தூக்கிட்டு போயிடும் அவனே. இப்படி சொன்னா எப்படி? 5 மினிட்ஸ் பண்ணுறீங்களா? பரவாயில்லம்மா, அவனை 5 மணி நேரம் ஏசப்பா பண்ண வைப்பார். சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நிறைய வாண்டட் இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே வாண்டட் லிஸ்ட்டில் தான் இருக்கிறோம். சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. 5 நிமிஷம் தான் அவங்களால ஜெபிக்க முடியும். ஒரு வசனம் தான் வாசிக்க முடியும். அவங்கள பார்த்து சொல்லணும், சீக்கிரத்தில் மகனே நீ பைபிள் ஃபுல்லாக பல முறை படிப்ப அப்படின்னு தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு. ஆள் இல்லை. நீ நிறைய சபைகளில் வாலிபர்களே கிடையாது. வந்தால் டான்ஸ் ஆடுவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள நேசிக்கிறதுக்கு அங்கே தலைகளே கிடையாது, தலைவர்களே கிடையாது. ஒரு பெந்தைகோசி சபையில் நான் வேதனையோடு சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. ஒரு பெந்தைகோசி சபையில் தலைமை போதகர் ஒரு வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் வச்சுருந்தார். அந்த வாலிப தம்பிக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? பெரிய பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரார். என்ன பண்ணா தெரியுமா? இந்த தனுஷ் தம்பி மாதிரியே, கேளுமா, தனுஷ் தம்பி மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வரார், எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வரார், கிளாஸ்மேட்ஸு அந்த தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஒரு 20 வாலிபர்கள் அங்கு கூடி விட்டார்கள். பாஸ்டர் வந்தார், பைக்கு ஸ்டாண்டு போட்டார், ஹெல்மெட்டை வச்சார், அந்த லாக்கர்லேருந்து பைபிள் எடுத்தார், நேராக அந்த வாலிபர்களை கீழேயும் மேலேயுமா பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், சாப்பாடுனா எல்லாம் வந்துடுவீங்களே அப்படின்னார். அன்றோடு அந்த பிள்ளைங்க எல்லாம் பேக் ஸ்லைட் ஆடி அப்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கே வரல, பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு சாதாரண வார்த்தையினாலே அஸ்திபாரப்பட வேண்டியவர்கள் இடித்து தரமேட்டமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுகிற கண்கள் வேண்டும். தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு என்று சொல்லுகிற சிந்தனை வேண்டும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஜூம்லேயும் இதை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு விபிஎஸ்க்கு போயிருந்தேன், டீச்சர்ஸ் மீட்டிங். விபிஎஸ்ல 150 பிள்ளைங்களை ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு மிச்ச டீச்சர்ஸ்லாம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அந்த மீட்டிங்கில் நம்ம தனுஷ் மாதிரி அழகான ஒரு 2 தம்பிமார் இந்த பெஞ்சில் இருந்து, உடன் பெஞ்ச் சிஎஸ்சி சர்ச்சில், இந்த பெஞ்சில் இருந்து அப்படியே சந்தோஷமா கத்தி குதிக்கிறான். இந்த பெஞ்சுக்கு வர்றான், நடுவில் பெரிய கேப்பு, அப்படியே ஏர்ல பறக்கிறாங்க 2 பேரும். அங்கே இருந்து இன்னொருத்த பறந்து இந்த பெஞ்சுக்கு வரான். 2 பேருக்கு ஒரே சர்ப்ரைஸ், ஒரே எக்ஸைட்மெண்ட், பயங்கரமா கத்துறாங்க. டீச்சர்ஸ்ட பேசவே முடியல, இந்த பிள்ளைகளுடைய சத்தம் தான் ஜாஸ்தி இருக்கு. ஒரு டீச்சர் எழுந்து சொன்னாங்க, இந்த 2 எதுக்கு தான் இந்த வருஷம் விபிஎஸ்க்கு வந்ததோ, விபிஎஸ்ஸே குட்டி சவரா போச்சு அப்படின்னா. உடனே ஆவியானவர் சொன்னாரு, இந்த 2 தான் உலகத்தை அசைக்க போகுதுன்னு சொன்னார். என்ன ஆண்டவரே, இவ்வளோ வால் பசங்களே உலகத்தை அசைப்பாங்களா? அப்போ அங்கே இருக்கிற 150 பேர் பயங்கரமாக அசைப்பாங்க போல இருக்கே, அவங்க எப்படி அப்படின்னு கேட்டேன். அவங்க கடைசி வரைக்கும் கேட்டுனே தான் இருப்பாங்க. இல்லையா, அசைக்க மாட்டாங்க. யாரெல்லாம் திருந்தவே மாட்டாங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். பரலோகம் யாரெல்லாம் போவா தெரியுமா? நீங்க யாரெல்லாம் போவாங்க நினைக்கிறீங்களோ அவங்க போக மாட்டாங்க. இதெல்லாம் எங்க போக போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அது போயிடும். என்னோட அனுபவத்தில் சொல்றேன் நான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த 2 தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா இவன் தான் எனக்காக பெரிய காரியம் செய்வான். அவன் டைரியில எழுதுறான் 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 எழுதிட்டே இருக்கிறான், எங்கேயும் போய் வாசிக்க கூட மாட்டேங்கிறான். உங்களே சொல்ல, அவங்கள கேட்டுட்டே இருக்காதீங்க, மெய்ப்பனா மாறுங்க. நிறைய எருசலேமை உருவாக்குங்க, நிறைய தேவாலயத்தை பாருங்க. ஹல்லேலூயா. தேவாலயத்தை அஸ்திபாரப்படுத்துங்க. ஹல்லேலூயா.
உங்கள் சர்ச்சில் யாராவது வியாதியாக இருந்தால் நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு சின்ன தேங்காய் எண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து அவங்க தலையில் வச்சு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார். அண்ணன் மூலமாக ஒரு சாட்சி கேட்டோம் இல்லையா? அந்த முருகன்ற அந்த சகோதரனை கர்த்தர் உடனடியாக எழுப்பினார். அல்லேலூயா. நான் அண்ணனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 20 ஆண்டுகள் கழித்து போன மாதம் தான் நாங்கள் சந்தித்தோம். அல்லேலூயா. நான் திருநெல்வேலி போகிறேன் ஊழியத்துக்குன்னு சொல்லும் போதெல்லாம் எங்கள் அப்பா ஓடி வந்து கேட்பார், டேய் பிரான்சிஸ் அண்ணனை பார்த்தியா அப்படின்னாரு. ஐயோ இல்லையே, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலையே. நாங்கள் 2 பேரும் ஒரே ஊழியர்கள்ட்ட வளர்ந்தவங்க. அல்லேலூயா. ஏன் இவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறோம் தெரியுமா? அந்த ஊழியரோட கிராம ஊழியத்துக்கு போவோம், சாப்பாடே கண்ணில் காட்டவே மாட்டார். அல்லேலூயா. சாப்பாடை பற்றி 3 மணிக்கு நான் போய் கேட்குறேன், அங்கிள் சாப்பிடலாமா அங்கிள் அப்படின்னு. ஏய் எதுக்கு வந்து நீ சாப்பிடே வந்து நீ ஊழியத்தை போய் செய்ய அப்படின்னாரு. அதோட நான் கேட்கவே மாட்டேன். அன்றைக்கு அவரிடத்துல எடுத்த ட்ரைனிங் தான். சாப்பாடை பற்றி நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நீ யோசிக்கலன்னா பரவாயில்லையா, எங்களை சாப்பிட வையான்னு நினைக்காது. ஒரே இடத்துல வளர்ந்தோம். அண்ணன் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் திருநெல்வேலிக்கு சமீபத்தில் கடந்து போயிருந்த போது டிசம்பர் மாதம் 26, 27, 25, 24 அங்கே தான் இருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர் போய் சந்தித்து பேச போயிருந்தோம். அந்த பாஸ்டர் சொன்னார், பிரதர் உங்கள் செய்தியை வந்து இன்னொரு ஊழியம் இங்கே இருக்குது, அந்த அண்ணன் பேர் பிரான்சிஸ், அவங்க ஊழியத்தோடு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் போகிறோம். அண்ணங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போகிறார். நானும் நினச்சேன், இவர் தெரிஞ்சவரே கூப்பிட மாட்டேங்கிறாரே, தெரியாதவங்க எப்படி நம்மளை கூப்பிட போகிறாங்க. பிரியமானவர்களே, போனால் அந்த வீடு கதவை தட்டினோடனே அண்ணன் வந்து நிற்கிறார். அவருக்கும் ஷாக் ஆகிடுச்சு, எனக்கும் ஷாக் ஆகிடுச்சு. 20 வருஷம் கழித்து நாங்கள் அவரை பார்த்தேன். அல்லேலூயா. ஒரு வல்லமையான தேவனுடைய ஊழியர், பெரிய ஊழியத்தை திருநெல்வேலியில் வச்சிருக்கிறாங்க. அவங்க கூட்டங்களுக்கு 400 பேருக்கு மேலே பிள்ளைகள் ஒவ்வொரு மாதம் வருவாங்க. அக்கா மூலமாக கர்த்தர் நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து மெய்ப்பனாக இருந்து இந்த ஊழியத்துக்கு நீங்கள் எதுவும் இதை கொடுங்க அதை கொடுங்க நான் கேட்கவே மாட்டோம். உங்களை இயேசு கிட்ட கொடுங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. இது பணம் வாங்குகிற ஊழியம் இல்லை. இது உங்களை பரிசுத்தப்படுத்தி கரைத்திரையற்றவர்களாய் பிதாவினுடைய சமூகத்தில் நிற்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம். அல்லேலூயா. இங்கே உலக பொருளுக்காக வராதிங்க. அல்லேலூயா. நான் இங்கே 100 கோடி வச்சு நரகத்தை போகிறத விட 1 ரூபாய் கூட இல்லாமல் நான் பரலோகம் போக விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இயேசு அதிகமாய் நம்முடைய அன்புக்காக ஏங்குகிறார். நம்ம அவரிடத்தில் அன்பு செலுத்தினாதான் நமக்கு முன்னாடி போவார். நமக்கு முன்னாடி போனால் யாரையுமே நம்ம வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். அல்லேலூயா. சிங்கப்பூரில் ஒரு வாலிபன் இவ்வளோ தூரம் தலைமுடி வச்சுருப்பான், தோல் கீழே வரைக்கும் வச்சுருப்பான். 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் கிட்டாரிஸ்டாக இருந்தான். நல்ல ஒரு பாப் சிங்கர், நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட், ராக் மியூசிக், பலவிதமான மியூசிக், டிஸ்கோ. அவன் வாசிக்க வாசிக்க ஜனங்கள் அப்படியே டாலரை தூக்கிட்டு வந்து போடுவாங்க. சிங்கப்பூர் ரெஸ்டாரண்ட்டில் வாசிப்பான். நல்ல பணம், லட்சக்கணக்கான சிங்கப்பூர் டாலர். ஒரு நாள் அவன் கிட்டார் வாசித்துட்டு இருக்கிறான். மேலே சீலிங்லேருந்து ஏதோ ஒன்று அவன் மேலே வந்து விழுந்தது. பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம். பார்க்குறான், அந்த ரத்தம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அந்த ரத்தம் என்னன்னு பார்த்தா இயேசுவின் ரத்தம். பயங்கரமான பாவியாக இருந்த அந்த வாலிபன், பயங்கர சிகரெட், பயங்கர விபச்சாரம், பயங்கர குடி, போதை. நைட் 2 மணிக்கு மேலே போதையில் தான் இருப்பான். அவன் மீது பரலோகத்திலேருந்து ரத்தம் வந்து விழுந்தது. அவனுக்கு யாருமே சுவிசேஷம் சொல்லலை. அப்படியே கிட்டாரை வச்சுட்டு ரூமுக்கு போய் கதறி கதறி தன் பாவங்களுக்காக அழுதான். காலையிலே புது மனிதனாக மாறினான். இயேசுவுக்கு ஆளே இல்லைங்க. அவரே அங்கிருந்து ரத்தத்தை ஊற்றுறார் அவன் மேலே. நீ அஸ்திபாரப்படு, நீ கட்டப்படுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீ நாசமாக போன்னு சொல்றதுக்கு 100 பேர் இருக்கான். நீ வாழணும்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. பிரியமானவர்களே, அவன் அடுத்த நாள் என்ன தெரியுமா பண்ணா? பல லட்சம் சிங்கப்பூர் டாலர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தாமதமே இல்லாமல் 3வது நாளிலேயே முழு நேர ஊழியத்துக்கு வந்தான். ஹல்லேலூயா. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி சிங்கப்பூரில் செய்ய முடியுமா? 3 நாளைக்கு முன்னாடி பாவியாக இருந்தவனால செய்ய முடியுமா?
இயேசுவின் ரத்தம் செய்ய வைக்கும். இயேசுவின் ரத்தம். அவனை நான் சென்னையில் அந்த நமக்கு ரொம்ப அறிமுகமான வாலிபன் தான். விண்ணப்பத்தை கேட்பவரே எஜமானரேன்னு அந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? விண்ணப்பத்தை கேட்பவரே. அந்த பாடலுடைய மியூசிக் டைரக்டர் சிட்டி பிரகாஷ் தைரியம், அவருடைய அக்கா மகன் தான். அவனை நான் சென்னையிலே சந்தித்தேன். என்னை பார்த்தவன் சாட்சி சொன்னான். நான் உண்மையிலேயே அந்த சாட்சி கேட்டு நான் புல்லரித்து போனேன். அவன் சொன்னான், அண்ணே உலகத்திலே நான் தான் பணக்காரன் அப்படின்னா. எனக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்து நான் தான் பணக்காரன்னு சொல்றேன். பர்ஸ் எடுத்து காட்டினான். இங்க பாருங்கண்ணே, என் பர்ஸ்ல இப்ப 153 ரூபாய் இருக்கு. நான் தான் உலகத்திலே பணக்காரன் அப்படின்னா. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மென்டலா இல்லை அவன் மென்டலான்னு எனக்கு ஆயிடுச்சு. அப்போ அவன் சொன்னான், அண்ணே என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கு, இப்போதைக்கு 153 ரூபாய் தான் இருக்கு, மிச்சம்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா. இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. கோடி கோடியா அவர்கிட்ட இருக்கு, என்கிட்ட இப்போதைக்கு 153 ரூபாய் தான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம வேலையை விட சொன்னால் எவ்வளோ கேள்வி. ஆண்டருக்கு இன்டர்வியூ வைக்கிறோம். காலையில் சாப்பாடு கொடுப்பீங்களா? அப்புறம் மத்தியானம் ரசம் தானா? ஐசியில் போட்டால் சரியாக போயிடும். இல்லை இந்த கேள்வியெல்லாம் வராது. நைட்டுக்கு சைக்கிளில் தான் போகணுமா? பிரியமானவர்களே, இயேசுவுக்காக ரத்தம் சிந்த ஆயத்தமாக இருக்கணும். இயேசுவுக்காக அப்படி நேசிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன்னா உங்களை பயங்கரமா என்ன நேசித்தபடி தான் நான் இங்கே இருக்கிறேன். எல்லாம் கோவிட்ல நான் செத்து போயிருப்பேன், என் பாடி கூட வீட்டுக்கு கிடைச்சிருக்காது. அவர் என்னை நேசித்தபடி நான் இங்கே இருக்கிறேன். நான் அவரை நேசிக்கலைன்னா என்ன போல ஒரு துரோகி யாருமே கிடையாது. அவரை நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? வேலையை விட சொன்னார், விட்டேன். அல்லேலூயா. அடுத்த கால் எங்கே வைப்பேன்னு தெரியாது, ஏன்னா நான் வைக்க போறதில்ல, எனக்கு முன்னாடி அவர் போறார். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு உண்மைதாய் கடந்து செல்லும், நான் உனக்கு முன்னே சென்று எல்லா கோணல்களையும் செவையாக்குறேன். நான் முதல் கார் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். எங்க வீட்டில் எல்லாரும் என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. யாரையாவது ஏற்றி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடாதரா அப்படின்னாங்க. எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. என்னடா இப்படி சகுனம் இல்லாமல் இப்படி சொல்றாங்களே. அப்போ ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். எந்த லாரி பஸ் எதுவுமே நம்ம மேலே இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிசி பஸ் பின்னாடியே நான் போவேன். அந்த பஸ் நின்னா நானும் நிற்பேன், அந்த பஸ் போனால் நானும் போவேன். இப்படி தான் ஒரு சில மாதங்கள் நான் கார் ஓட்டினேன். எனக்குள்ள என்ன விசுவாசம் தெரியுமா? ஒரு லாரி வந்து இடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸை இடிக்கணும். அந்த பஸ்ஸை இடித்து நசுக்கி அப்பளமாக்கிட்ட அப்புறம் தான் என்கிட்ட வர முடியும். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை முன்னாடி விடு, உனக்கு எதுவுமே வராது. அல்லேலூயா. நான் முன்னாடி போகிறேன் தம்பி. நம்ம என்ன சொல்கிறோம்? ஓரமாக உட்காருங்க, ஆண்டவரே ரட்சிப்பு கொடுத்தீங்களா, இனிமேல் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும், எனக்கு 10 மார்க் எக்ஸ்ட்ரா போடணும். உனக்கு எதுக்கு போடணும்? எனக்கு இந்த காலேஜில் சீட் வேணும். இயேசுவை இன்னைக்கு வேலைக்காரனாக்கிறதுக்கு தான் விசுவாசிக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஜீசஸ் இஸ் நாட் அவர் சர்வெண்ட், ஹி இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இயேசு வேலைக்காரன் கிடையாது நமக்கு. நம்ம பாதி விசுவாசிக்கு ஃபோனே எடுக்கிறதில்ல. என்ன பிரதர், உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு சொன்னார், எனக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பேரலைட்டிக் ஆகிட்டு இருக்கு, என்னன்னு கேளுங்க அவர் அப்படின்னாங்க. அந்த அம்மா சொல்லி கூட முடிக்கல, ஒரு பாஸ்டரோட ஒய்ஃப். அது எப்படி எனக்கு வரலாம் கேளுங்க, சொல்லி கூட அந்த அம்மா முடிக்கல. ஆண்டவர் சொல்ல, எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணான்னு கேளு அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்கள் 100 ஆத்மா ஆதாயம் பண்ணியிருப்பீங்களா சிஸ்டர் அப்படின்னு. அதோட தலை குனிஞ்சவங்க தான். எதுக்கு உனக்கு செய்யணும்? ஆத்மாக்களே ஆதாயப்படுத்தலை, ரட்சிப்பை தூக்கி மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கணும். இங்கே தான் பெருங்குளத்தில் ஒரு சர்ச்சுக்கு போனேன். நியூ இயர் மெசேஜ் முன்னாடி பாஸ்டர் ஒரு முக்கிய அறிவிப்புனார். சரி, திரும்ப தேசத்துக்காக ஜெபிக்க போகிறாங்கன்னு நினச்சி. அல்லேலூயா. கடந்த ஆண்டு பைபிளை விட்டு சென்றவர்கள் பின்னாடி அந்த ரேக்கில் இருக்கிறது போய் எடுத்துக்கொள்ளலாம். 50 பைபிள் 60 பைபிள் அங்கே இருக்குது. அப்போ அந்த குடும்பம் விளங்குமா? இந்த வருஷமாவது அந்த பைபிளை சர்ச்சிலே விட்டுட்டு போயிட்டீங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா. பிரியமானவர்களே, இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை. எருசலேமை பார்த்து கட்டப்பட வேண்டும், தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி வாசிங்க. ஐயோ, நாங்கள் அப்பயும் மூடிட்டுமே பிரதர். ஏசாயா 44 கடைசி வசனம். எனக்கு எதெல்லாம் அவருக்கு பிரியம் தெரியுமா?
ஆசீர்வாத தட்டு அவருக்கு பிரியம் இல்லை. ஆசனத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்றோம் பாருங்க. நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன அப்புறம் தான் எல்லாருக்கும் போட்டாங்க பிரதர். ஹல்லேலூயா. சாத்தானும் உனக்கு அங்கே ஒரு பிரியாணி வச்சிருக்கான். சாத்தானும் பயங்கர ஸ்பெஷல் பிரியாணி வச்சிருக்கான் நரகத்தில். பிரியமானவர்களே, அவருக்கு எது பிரியம் தெரியுமா? எல்லாரையும் உற்சாகப்படுத்துறது. என்ன பண்ண தெரியுமா? தம்பி வா, ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக வருவா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தொடுவார் வா. திருநெல்வேலிக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். 3 நாள் செய்தி, கடைசி செய்தி சண்டே மார்னிங் 9 மணிக்கு சர்வீஸில் பேசணும். நைட்டு 1 மணிக்கு தான் ரூமில் கொண்டாந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. நீ வெளியூருக்கு ஊழியத்துக்கு போனீங்கன்னா கரும்பு சாறு மாதிரி புழிஞ்சிருவாங்க. ஒரு செய்திலாம் எடுத்துகிட்டு கொண்டு போனீங்கன்னா அவ்வளோதான். அங்கே போய் திருட்டு மொழி தான் முழிக்கணும். ஆவியானவரோடு இருந்தால் தான் அவர் பேசுவார். கடைசி செய்தி நைட்டு 1 மணிக்கு விட்டுட்டு காலையில் சொல்கிறாங்க 9 மணிக்கு கார் வரும், நீங்கள் வந்துருங்க, நாங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கிறோன்றாங்க. 7 மணிக்கெல்லாம் நல்லா ரெடி ஆகி பைபிள் எடுத்துட்டு மெசேஜுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். யாரோ கதவு தட்டுறாங்க, ரூம் கதவு தட்டுறாங்க. திறந்தா அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற அந்த ரிசப்ஷன் பாய், அந்த ரிசப்ஷன் மேனேஜர், உங்ககிட்ட ஜெபிக்க சொன்னாங்க அப்படின்னா. ஐயோ, இவன் வேற ஏன்டா அந்த நேரத்தில் வந்தான்? 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு இவனை அனுப்பிடலாம். வந்து உட்காந்து அவன் கதையை கேட்டோன்னே என் தலையை சுத்திருச்சு. அவன் மேலே மர்டர் கேஸ் இருக்கு, ஜெயிலுக்கு போயிருக்கிறான், பயங்கரமாக குடிப்பான், யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கதையெல்லாம் கேட்ட உடனே வேறு வழியே இல்லை, அவனுக்கு சத்தியத்தை ரட்சிப்பிலிருந்து ஆரம்பித்து ஹல்லேலூயா நீதிமான் ஆகிற வரைக்கும் அவனுக்கு சத்தியத்தை சொல்லி அவனுக்கு ஜெபிச்சு அவனை அனுப்பினோடனே என் ரூமை விட்டு அவன் வெளியே போகிறான். 9 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இன்டர்காம் ஃபோன் அடிக்குது. எடுத்தா கார் வந்துருச்சு, கீழே வாங்கன்றாங்க. பைபிள் திறந்த மாதிரியே இருக்கு, ப்ரிப்பேரே பண்ணல. எனக்கு ஒரு பக்கம் அந்த பையன் மேலே என்ன வருத்தம்னா, இப்படி வந்து என் டைமெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டியடா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இந்த திருநெல்வேலிக்கு இந்த எந்த கூட்டத்துக்குமே நீ வரல, நீ திருநெல்வேலி வந்ததே இவனுக்காக தான் அப்படின்னார். யூ கேம் டு திருநெல்வேலி ஒன்லி ஃபார் திஸ் பாய். நீ ஏதோ 10 சர்ச்சில் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்காத. ஹல்லேலூயா. நான் இவனுக்காக தான் உன்னை வர வச்சேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஏக்கத்தை பாருங்க. அந்த எருசலேமை கட்டுறதுக்காக, அந்த தேவாலயத்தை அஸ்திபாரப்படுத்துறதுக்காக 6 மாதம் கழித்து நான் மறுபடியும் திருநெல்வேலிக்கு போனேன். அப்போ அந்த வாலி தம்பி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி சொன்னானே, எல்லா கேஸும் வித்ரா ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மெய்ப்பன் செய்யணும். மெய்ப்பனா இன்று கலெக்ஷன் பண்றது இல்லை. என்ன இந்த வாரம் 50, இந்த மாதம் 50 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க, அக்கா வேலைக்கு போகலையா, அந்த 50 ரூபாயும் கொடுங்கன்னு கேட்கறது மெய்ப்பன் இல்லை. ஹல்லேலூயா. அது மெய்ப்பன் கிடையாது, திருடன். அவன் பேர் திருடன். மெய்ப்பன் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரையா தூக்கி விடணும், ஒவ்வொருத்தரையா நிற்க வைக்கணும், ஒவ்வொருத்தரையா ஓட வைக்கணும், ஒவ்வொருத்தரையா ஹல்லேலூயா உயர்த்தணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். இன்று முதல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், பிரியமானதை செய்யணும். ஹல்லேலூயா. பிரியமானதை செய்யணும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. அந்த நாட்களில் வாட்ஸ்அப் கிடையாது, டிஜிட்டல் மொபைல் எதுவுமே, டச் ஃபோனு ஆண்ட்ராய்டெலாம் கிடையாது. ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. அந்த எஸ்எம்எஸில் ஒரு முஸ்லீம், அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தார். எந்தெந்த குரூப்புக்கோ போயிட்டு அப்படியே ஃபார்வர்டாகி வந்தது. என்ன போட்டிருந்தாருன்னா, என் மனைவி, அவளுக்கு வாயிலும் கேன்சர், வயிற்றிலும் கேன்சர், 2 மாதம்தான் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முகமதிய சகோதரன் என்று எழுதி அவருடைய கீழே வந்து ஜான் ஷா நிவாஸ், இன்னும் சென்னையில் இருக்கிறாரு, ஜான் ஷா நிவாஸ், அவருடைய ஃபோன் நம்பரை பார்த்து உடனே நான் அவருக்கு கால் பண்ணேன். பிரதர், உங்கள் ஒய்ஃப்க்கு என்னாச்சு? இந்த மாதிரி கேன்சர், குணமாக்க முடியாது, மறிச்சிருவான்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை ஒய்ஃப்ட்ட கொடுங்க. ஒய்ஃப்ட்ட கொடுத்தாரு. கேன்சர் என்பது வியாதி அல்ல, அது ஒரு பிசாசு. நீங்கள் வல்லமையாக கடிந்து கொண்டால் அந்த சரீரத்தை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தீங்கன்னா எந்த வியாதி உங்களுக்குள்ளே இருக்கவே முடியாது. யூ கேன், எந்த வியாதியை துரத்தலாம்.
துரத்திடக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. இது இப்படி தான் இருக்கும், நீங்கள் அடுத்த மாதம் வாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க, சனிக்கிழமை வாங்க. ஏன் டாக்டர் நீங்கள் டியூ கட்டுறதுக்கு நான் வார வாரம் வரணுமா? பிரியமானவர்களே, அந்த அம்மாட்ட சொன்னேன், பயப்படாதீங்க, இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். ஜெபிச்செல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துச்சு. அந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த அத்திப்பழம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒரு நார் கயிறில் கட்டி சின்ன அதிரசம் மாதிரி சுற்றி அந்த அத்திப்பழத்தை மகளே ஒரு நைட்டில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் அதை நல்லா ஊற வச்சு காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அதை நல்லா மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை நீ குடிச்சிட்டு 10 நாளில் கேன்சர் சரியாயிடும். எந்த கேன்சர் இருந்தாலும் சரியாயிடும். அந்த அம்மா உடனே செய்தாங்க. 6 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதுக்கு பின்பு தான் அவங்க மரித்துட்டாங்க, கேன்சரில் மரிக்கலை. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. 2 மாதம்தான் அவங்க மனைவி இருப்பாங்கன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் 6 வருஷம் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்ற நல்ல மெய்ப்பன், எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு காலையில் வரைக்கும் அவருக்கு பிரியமானது ஒன்று கூட நானும் செய்யல. என்னை சொல்கிறேன், என்னை சொன்னோன்னு தான்ப்பா சிரிப்பே வருது. நானும் செய்யல, நீங்களும். இன்னிலிருந்து அவருக்கு பிரியமானது செய்ய போகிறோம். 2வது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். முதல் வசனம் 45:1 வாசித்து நம்ம முடிக்கலாம். 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின இந்த கோரேச மெய்ப்பனாய் இருக்கிறவனை கர்த்தர் இப்பொழுது அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பெறுவது மிக மிக முக்கியம். அபிஷேகம் பெறாமல் நீ பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்தோடு இணைக்கிறவர். ஆவியானவர் தான் இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இப்ப இயேசு எங்க இருக்கிறார் தெரியுமா? பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா செத்தவனை போல விழுந்துருவீங்க. ஏன்னா அவ்வளவு மகிமை. Now Jesus is equal to Father. பூமியிலே சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். இப்ப இயேசுவை டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செத்து போயிரும். அவ்வளவு மகிமையில் இருக்கிறார். யோவானாகிய நான் இயேசுவை மகிமையிலே கண்ட போது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இந்த யோவான் யார் தெரியுமா? பூமியில 3 வருஷம் அவருடைய மார்பிளை சாய்ந்திருந்தவன் மேலே போனோடனே செத்தவனை போல விழுந்துட்டான். நம்ம அவர் கிட்ட கூட இன்னும் போகல. மார்பிளை சார்ந்தவனே அங்க நிக்க முடியல. Jesus is full of glory, full of light, full of fire. பிரியமானவர்களே, அந்த இயேசுவை பரலோகத்தில் நம்ம போய் பார்க்கறதுக்கு இங்கே உதவி செய்கிறது யார் தெரியுமா? ஆவியானவர் தான். ஆண்டவரே, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க, நான் அவனை ஜெபிக்க வைக்கிறேன், அவனை உபவாசிக்க வைக்கிறேன். நிறைய தடவை பொருத்தனை பண்ணான். 26 நாளைக்கு முன்னாடி கூட இந்த வருஷம் நான் ஒழுங்காக இருப்பேன்னு சொன்னான். இப்போ எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் தான் மோசமாக இருக்கான். சரி, நான் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் மாத்திரம் நமக்காக பரிந்து பேசியிருக்காவிட்டால் நம்ம என்னைக்கோ சாம்பலாக போயிருப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு பேசினது போல நாமும் மற்றவர்களுக்காக போய் பேசணும். ஆண்டவரே, டிஜே சையாட்ட எனக்கு பிடிச்சது எது தெரியுமா? ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் விடவே மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் போட்டு வாட்டி வதைச்சு எடுத்துருவார். இவன் சும்மா இருந்தா போதுன்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சிருவார். அப்படி பிடிவாதமா கேட்பார். எப்பொழுது ஒரு மனிதன் இன்னொரு ஆத்துமாவுக்காக போராடி ஜெபிப்பான், அவங்க எப்பயாவது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. சரி ஆண்டவர் என் ஊழியத்தை தாங்கினா நானும் அவனை தாங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஜே செய்யாட்டிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், என்னால் இன்னும் கூட அதை ஜீரணிக்க முடியல. அவருடைய ஆதி நாட்களில் அவரை பற்றி மேகசினில் கேவலமாக எழுதின ஒரு மனிதன். அவர் சரியில்லை, அவர் இப்படி அப்படி பொய் தீர்க்கதரிசி அப்படின்னு பயங்கரமாக கேவலமாக ஒருத்தர் வாரம் எழுதிட்டே இருப்பார். அந்த நாட்கள்லாம் பிரதர் பதிலே சொல்லாம அவர் தனிமையில அழுவார். நான் அவருக்கு எதுவுமே செய்யலை, அவர் ஏன் என் ஊழியத்தை இப்படி? திடீரென்று சில மாதங்கள் கழித்து அந்த நபரிடத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது, இன்லேண்ட் லெட்டர். ஐயா, என் மகளுக்கு பிரெயின் டியூமர்னு சொல்கிறாங்க,
அவள் மரித்து போயிடுவான்னு சொல்கிறாங்க. 1980களிலே பிரெயின் டியூமர் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது ஸ்கேனிங் எதுவுமே கிடையாது, எக்ஸ்ரே மட்டும்தான். பிரெயின் டியூமர் என்று சொல்லுங்க, அவன் மரிச்சிருவான்னு சொல்கிறாங்க. என் மகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். யார் எழுதியிருக்கிறது? நண்பன் அல்ல, ஊழியத்தை தாங்கினவன் அல்ல, ஒரு பெரிய துரோகி எழுதியிருக்கிறான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் சத்துருக்களை என்ன பண்ணிட்டாரு? சாட்சி சொல்லியிருப்போம். அடுத்த மீட்டிங்கில் இதான் பிரதான சாட்சியாக இருக்கும். நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன், எனக்கு விரோதமாக பேச இப்படி ஆயிட்டாங்க, நீங்களும் பேசாதீங்கன்னு சொல்லியிருப்போம். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? பேங்க்குக்கு போனார், வேலையை முடித்தார், சாயங்காலம் வந்தார், ரெஃப்ரெஷ் பண்ணார், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணார், ஈவினிங் 7 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டார். அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் ஜெபிச்சார், 4 o'clock வரைக்கும் ஜெபிச்சார். ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த கட்டி எடுத்துருங்க, இந்த டியூமர் எடுத்துருங்க, இந்த டியூமர் எடுத்துருங்க. ஆண்டவரால் முடியவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகமாக்க வேண்டாம் தான் நினைச்சார். இவர் கொடுக்குற டார்ச்சரில் ஏர்லி மார்னிங் 4 o'clock ஏசு அவருடைய அறைக்கில் வந்து, மகனே நீ போய் ஓய்விடு, நான் அவளை சுகமாக்கி விட்டேன் என்று சொன்னார். இதான் மெய்ப்பன், இதுதான் மெய்ப்பன். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக ஆடுகளை கொன்று தின்கிற ஊழியங்கள் சபைகள் இருக்கிறது. இந்த மாதிரி காப்பாற்றி விடுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. நான் உங்களை பார்த்ததில்லை, ஒரு சிலரை பார்த்துருக்கேன். நீங்கள் என்னை பார்த்ததில்லை. அண்ணனை யாருக்கும் தெரியாது, என்னை யாருக்கும் தெரியாது. இவன் எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? அந்த பிரதான மெய்ப்பை நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். நான் கோரேஸ்க்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா? அபிஷேகத்தை, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். when the anointing comes, என்ன தெரியுமாகும்? ஜாதிகள் எல்லாம் உங்க காலு கீழே வந்துருவாங்க. ஹல்லேலூயா. ஒரு சத்துரு கூட உங்க அனாயிண்டிங் முன்னாடி நிற்க முடியாது. nobody can fight the anointing, they can fight you. ஹல்லேலூயா. நான் என் சத்துருக்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுவேன், எனக்கு பயங்கரமாக குழியை தோண்டுவாங்க. ஏன் கஷ்டப்பட்டு தோண்டுறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் சுரேஷை ஜெயிச்சிடலாம், சுரேஷ் அசிங்கப்படுத்தலாம், சுரேஷோட பெயரை கெடுக்கலாம், ஆனால் சுரேஷுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. யூ கேன் வின் சுரேஷ், பட் யூ கேன் நெவர் வின் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் மனைவிக்கு சொல்ல முடியல, நைட் ரொம்ப லேட்டாக வந்தேன். மனைவி பயந்து தான், எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமாக ஷவுட் பண்ணான், எங்கே போய் தொலைகிறீங்க? ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது என்ன ஆச்சோ எனக்கு எப்படி தெரியும்? நான் தூங்கிட்டு இருக்கிறேன், பயமாக இருக்கு. ஆண்டவர் சொன்னார், எதுவுமே நீ பேசாத அப்படின்னாரு. ஹல்லேலூயா. சகோதரர்கள்லாம் பரிதாபமாக உட்காந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், மனைவி சொல்லும்போது எதுவுமே பேசாதீங்க. சொல்லும் அடியேன், வேற வழி இல்லை, எதுவுமே பேசாதேனார். சரி, நான் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபேனை போட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். இந்த அம்மா வேகமாக அந்த ரூம்குள்ளே போனாங்க, கதவை டமால் மூடினாங்க. ஹல்லேலூயா. ஏசியில் போய் படுக்கலான்னு போனாங்க, கரண்ட் போயிடுச்சு. எனக்கு இன்வெர்ட்டரில் ஃபேன் நல்லா ஓடுது, ராஜா மாதிரி நான் தூங்கினேன். அந்த அம்மா நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் வேர்த்து முகத்தெல்லாம் டவலை வச்சு தொடச்சி காலைல 6 மணிக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து எட்டி பார்த்தீங்களா, நைட்டு ஃபுல்லாக எனக்கு கரண்ட் இல்லை, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னா. மேடம், நீங்கள் நைட்டு யார்கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட போடல, யூ ஃபாட் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்கிட்ட சண்டை போட்டால் யாருமே ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கியே போவான். உங்களுக்கு அதுக்கு தான் அபிஷேகம் வேணும். அபிஷேகம் பெற்றால் உங்களுக்கு எதிர்த்து எந்த ஜாதியினால் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. டெல்லியில் ஒரு ஜாதி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன் ரெடி ஆகுதுன்னா, இங்கே யாருக்குமே அபிஷேகம் கிடையாது. சபையில் அதை பற்றி முன்னெல்லாம் காத்திருப்பு கூட்டம்லாம் இருக்கும். இப்போ என்ன இல்லை, அசனத்துக்கு தான் காத்திருக்காங்க, எப்போ பந்தி காலி ஆகணும். இதில் என்ன பெருமை தெரியுமா? எங்கள் அசனத்துக்கு 13,000 பேர் வந்தாங்க பிரதர். குற்றாலத்துக்கு போனீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர் வருவாங்க. அந்த சாம்பார் செய்யறத பார்க்கறதுக்காகவே நாங்கள் இங்கே போகிறோம். அக்னி கடலில் சாம்பார் செய்வாங்க, ரசம் செய்வாங்க, எண்ணெய் கொதிக்கும், நல்லா இருக்கும். இங்கே அக்னி கடல்லையும் அசனம் நடந்துட்டு இருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கி சபை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பயங்கர நீதிமான்களாய் பரிசுத்தமான அபிஷேகம் பெற்றுலாம் இருக்கணும். நான் அண்ணன்ட்ட நேற்று கூட சொன்னேன், 5 வயதுலேருந்து 35 வயது இருக்கிற அநேகருக்கு அபிஷேகம் இல்லை, அநேக போதகளுடைய மனைவிக்கு அபிஷேகம் இல்லை. பெந்தைகோஸ்து சபை, சிஎஸ்ஐ விட்டுருங்க, சிஎஸ்சியில் 2 பேருக்குமே கிடையாது, அபிஷேகமே கிடையாது.
அபிஷேகம் பெற்றால்தான் ஜாதிகள் எல்லாம் உங்க காலு கீழே வருவாங்க. இல்லைன்னா எங்க இருப்பாங்க தெரியுமா? சொல்லவா? தலைக்கு மேல இருப்பாங்க. நம்ம தலைக்கு மேல இருப்பாங்க. மனுஷர் நம் தலையின் மேல் ஏறி நடந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வேலை ஸ்தலத்தில் அவமானப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேலையை விட்டுலாமா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பல சத்துருக்கள் உன் வீட்டுக்கு அருகிலே உன்னை சுற்றிலும் இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் இல்லை. When you do not have Holy Spirit, many, hallelujah, enemies, many evil will surround you. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர் பாஸ்டர் அல்ல, ப்ராஃபட் அல்ல, ஆவியானவர் தான் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற முடியும். பிரியமானவர்களே, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜா போடுற கமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே திருப்பி அனுப்பணும்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா. ராஜா போடுற சட்டெல்லாம் செல்லாம போகணும்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. நேபுகாத் நேச்சார் ஒரு கட்டளை போட்டான், நான் குடிக்கும் திராட்சரசம், நான் புசிக்கும் பானம், போஜன பானம், நான் புசிக்கும் போஜனம், இவைகள் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். தானியேல் தன்னுடைய அபிஷேகத்தினால் அதை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டான். ரிட்டர்ன் டு த சென்டர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் இல்லாதனால உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. இப்போ நேபுகாத் நேச்சார் நமக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய போஜனம், அவருடைய இதெல்லாம் நம்ம உடனே ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிப்போம், மம்மி ராஜா சாப்பிட்றதே தான் நானும் சாப்பிட்றேன் மம்மி, அவர் கொஞ்சம் தூரமாக சாப்பிட்றேன், நான் இங்கே சாப்பிட்றேன், ரெண்டும் ஒரே சமையல் தான் மம்மி. அப்படியாடா? ஏய், நானும் சிறையிருப்புக்கு உங்கள்கிட்ட வராமல் போயிட்டேனேடா. இதெல்லாம் ஒரு பொழைப்பா? அபிஷேகத்தினால ராஜாவுடைய இதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சான், தேவையில்லை போகடா அப்படின்னு சொல்லி. ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்த்து, இன்று முதல் மகனே மகளே உனக்கு உண்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், பூட்டப்படாதிருக்கும். நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். சிம்சோன் கோணலா போய் அபிஷேகத்தை இழந்தான். ஆனால் பரிதாபப்படுகிற ஆவியானவர் மறுபடியுமாய் அவனுக்குள்ள வந்து இறங்கினார். இன்றைக்கு உங்க மேல பரிதாபப்படுகிறதுனால அபிஷேகத்தை நீங்க இழந்தது போல உணரலாம். மறுபடியும் ஆவியானவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன் மீது வர விரும்புகிறார். உன்னை நிரப்ப விரும்புகிறார். உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எப்படி பயன்படுத்துவார்? மேய்ப்பனாக பயன்படுத்துவார். அநேக எருசலேமை பார்த்து கட்டப்படு 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 என்று சொல்லும்படியே பயன்படுத்துவார். அஸ்திபாரப்படு என்று சொல்லி உன்னை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, சிம்சோனுடைய கோணலை சரியாக்கினார். ஆவியானவர் வரும்போது கோணல் தான் சரியாயிடும். கோணல் எங்க தெரியுமா வருது? லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே. இந்த கோணல் உன்னை சுத்த விடுவான் பிசாஸ். அதெல்லாம் இன்றைக்கு ஆவியானவர் சரியாக்கி இன்று முதல் உன்னை எலியேசரை போல நேர் வழியாய் நடத்த போகிறார். எலியேசர் வச்சதுதான் லாபான் வீட்டில் சட்டம். எலியேசரை எதிர்த்து யாராலையும் பேச முடியல. காரணம், எஜமான் அனுப்பி போனான். இன்னைக்கு எஜமான் உங்களை அனுப்புறாரு. உங்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது. உங்களுக்கு விரோதமாக யாரும் முரட்டாட்டம் பண்ண முடியாது. யாரும் கதவெல்லாம் உங்களுக்காக மூட முடியாது. பூட்டப்படாது இருக்கும் கதவுகள். நீங்க கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அதே வீட்டுக்கு தான் யாக்கோபு, நம்ம சார் யாக்கோப் சார் போனார். அங்கே யாருமே அவனை மதிக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் அவனை அனுப்பல, ரெபேக்கால் அனுப்பலாம். மாம்சத்தில் போனவனை அதே வீடு துவைத்து எடுத்து விட்டது. 20 வருஷம் அங்கே அடிமையாக இருந்தான். கோணல்னா கோணல். 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கோணல், இன்னொரு 7 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 2 7 ஒரு 6. இது உனக்கு தேவையா? நீ என்னைய பார்த்து சொல்றீங்க, பக்கத்தில் பார்த்து. எவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சுல வருஷம். ஏன்னா ஃபுல் கோணல். எலியேசர் போய் ஆபிரகாமை விட்டு கொடுக்காம பேசினான். என் எஜமான், என் எஜமான், என் எஜமான் சீமானா இருக்கிறார், நான் என் எஜமானை பார்க்க போக வேண்டும், என்னை நீங்கள் விட்டு விட வேண்டும். அப்படி எலியேசருக்கு நடுங்குறாங்க லாபான் வீடு. நம்ம தலைவர் போறன்றாரு, துரத்துறாங்க. ஏன் தெரியுமா? அபிஷேகம் என அனுப்பல, ரெபேக்கால் அனுப்பினான், ஈசாக்கு அனுப்பினான். ஒரே அட்ரஸ் தான். ஒருத்தன் நேர் வழியா போனா, ஒருத்தன் கோணலா போய் துவத்தி எடுக்கப்பட்டு உண்டு இல்லைன்னு ஆயிட்டான். ஹல்லேலூயா. சில நேரம் இந்த வாஷிங் மிஷினுக்கு நம்ம மேலே என்ன கோபமோ தெரியல, புது ஷர்ட் ஒன்று போட்டேன், நாராக கிழிச்சு வெளியே கொண்டு வந்து போட்டுச்சு. உள்ளே பார்க்குறேன், பிளேடு இருக்குதா, இது இருக்குதான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்களே, எங்களுது பயங்கரமாக துவைக்கும் அப்படின்னு போடுறாங்க. அடப்பாய், ரொம்பவே துவைச்சிச்சேடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், அழகான ப்ளூ கலர் ஷர்ட், அங்கங்கே ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும்.
மிஷின் ஒரு பதம் பார்த்துருச்சு. அது இந்த யாக்கோபை அந்த வீடு துவைத்து எடுத்து விட்டது. இன்றைக்கு நீங்க பட்ட பாடு போதும், கர்த்தர் உங்கள் மேல் பரிதாபப்படுகிறார். எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே, நான் என்னை மெய்ப்பனாக ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க, மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நான் ஒரு மெய்ப்பனாக இருக்க. அடுத்து இந்த கூட்டம் எப்போ நடக்குதோ ஆண்டவரே, ஆண்டவரே, என்னால் முடிந்த வரைக்கும் என் கூட வேலை செய்கிறவங்க, எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க, அவங்க புறஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே, சில பாவங்களுக்கு அடிமையாகி குடிய விட முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே, அவங்களுக்கு பலவித கோர்ட் கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்துக்கு நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன். கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே வழி நடத்தும், கர்த்தாவே நிரப்பும், கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு மெய்ப்பனை தேடி இயேசு இங்க வந்திருக்கிறார். ஒரு மெய்ப்பனை தேடி இயேசு இங்க வந்திருக்கிறார். மகனே, மகளே, அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நீ நேசிப்பாயா? கர்த்தரை நீ நேசிப்பாயா? கர்த்தரை நேசித்தால் நீ மெய்ப்பனாக மாறுவாய். நீ மெய்ப்பனாக மாறினால் எல்லாரையும் எருசலேமாக நீ பார்ப்பாய். யாரையும் குப்பையாக நீ பார்க்க மாட்டாய். யாரையும் நீ அற்பமாக நீ பார்க்க மாட்டாய். யாரையும் நீ கேவலமாய் நீ பார்க்க மாட்டாய். கர்த்தர் உன்மேல் பரிதாபம் கொண்டபடினாலே நாமும் அநேகர் மேல் பரிதாபப்பட போகிறோம். கர்த்தர் எனக்கு இறங்கி ஜீவனை கொடுத்திருக்காவிட்டால் இந்த இடத்துல இன்றைக்கு வேறு யாராவது செய்தி கொடுத்திருப்பார்கள். அவர் எனக்கு இறங்கினார், நானும் எல்லோருக்கும் இறங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் உனக்கு இறங்கினது போல, நான் உனக்கு என் கிருபையை கொடுத்தது போல, மகனே, மகளே, நீயும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும், ஹல்லேலூயா, அவர்களை நேசிக்கவும் உன்னை ஒப்புக்கொடு. 2 கட்டளை தான் பிரதான கட்டளை. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பாக, இதற்கு இணையாக இருக்கிற 2ஆம் கட்டளை கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல எருசலேமினிடத்திலும் அநேக தேவாலயங்கள் மீதும் மனுஷனாகிய ஆத்துமாக்களாகிய தேவாலயங்கள் மீதும் நீ கரிசனையாக இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை தகாத வார்த்தைகளை சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து பேசுங்க. மகனே, கர்த்தர் உன்னை தாவீதை போல மாற்றுவார், மோசேயை போல மாற்றுவார், தானியேலை போல மாற்றுவார், யோசுவாவை போல மாற்றுவார். யாருமே பிறக்கும் போது பெர்ஃபெக்ட்டா பிறக்கல. ஆவியானவர் தான் மாற்ற போறார். நீங்க அவங்க வெளி தோற்றத்தை வைத்து, அப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலை வைத்து அவங்க சொல்லாதீங்க. கட்டப்படு, அஸ்திபாரப்படு, கட்டப்படு, அஸ்திபாரப்படுன்னு சொல்லும் போது உங்களுக்குள்ளே அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்க சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடுகிறார். சீக்கிரத்திலே சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ரகபா ஷபாலிகா துரபாலபா. எல்லாரும் ஹல்லேலூயா ஒரு மனதோடு சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என்ன ஒரு மெய்ப்பனா யாரெல்லாம் சொல்ல போறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. நான் உங்க கரங்களை பார்க்க போவதில்லை. நான் ஆள் சேர்ப்பதற்காக வரவில்லை. ஆவியானவருக்கு மெய்ப்பர்கள் தேவை. ஆவியானவருக்கு கரிசனை உள்ள பிள்ளைகள் தேவை. உன் மீது பரிதாபப்பட்ட ஆவியானவர் சென்னை பட்டணத்தின் மீது பரிதாபப்படுகிறார், தமிழ்நாட்டின் மீது பரிதாபப்படுகிறார், தென்னிந்தியாவின் மீது பரிதாபப்படுகிறார், சபைகளின் மீது பரிதாபப்படுகிறார். உன் கூட பிறந்தவர்கள், உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், பிரியமானவங்க, கூட வேலை செய்யறவங்க, உங்க கூட குடியிருக்கிறவங்க, எல்லார் மீதும் கர்த்தர் ஹல்லேலூயா பரிதாபப்படுகிறார். நேரடியாக அவர்கள் மேல் படாமல் உன் மூலமாக அவர் பரிதாபப்பட விரும்புகிறார். உனக்கு நேரடியாக பரிதாபப்பட்டார். நீ அவரை உண்மையாக நேசிப்பாய் என்று சொன்னார். நேசிக்காதவர்கள் மெய்ப்பனாக மாற முடியாது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து வேதனையோடு சொல்லுகிறார், நீ பார்த்தால் நேசிப்பது போல தெரியவில்லையே, நீ நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். நேசிப்பாய் என்று சொன்னால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 2ஆம் இசை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். ஓ, உண்மையா? அன்பா இருக்கிறாயா? அப்படி என்று சொன்னால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் இசையும் இயேசு அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த மத்தியான வேளையிலே
அவருடைய அன்புக்காக ஏங்குகிறார். நம்ம பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவோம் தெரியுமா? அந்த டீச்சர்ஸ் ப்ரீ கேஜில அந்த பிள்ளைகளை அன்பா பார்த்து கொள்ளணும். அந்த பிள்ளைகளை கண்ணீர் வெடிக்கும் போது கண்ணீரை தொடச்சு விடணும். அந்த பிள்ளைகளை அரவணைக்கணும். அந்த டீச்சர்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கிற டீச்சர் இடத்துல இருந்து, அடிக்கிற ஸ்கூல்ல இருந்து நம்ம ப்ரீ கேஜி படிக்கிற பிள்ளையை நம்ம அனுப்ப மாட்டோம். ஆண்டவர் இன்றைக்கு ஏங்குகிறார். என்னோட ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்கள், அவளை அடிக்கிறார்கள், கொல்லுகிறார்கள், ஹல்லேலூயா, விபத்துக்குள் ஆக்குகிறார்கள், மருத்துவமனையிலே கொலை செய்கிறார்கள். யோனாவின் குமாராகிய சீமோனே, மூன்றாம் இசை கேட்ட பொழுது அவன் அழுதான், மனம் கசந்து அழுதான். இன்றைக்கு அழுகையோடு சொல்லுவோம், நானும் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீ என்னை நேசித்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இன்றைக்கு மகனே மகளே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நேசிச்சிருந்தா இந்த சென்னை பட்டணம் அழிஞ்சு போயிருக்காது, இந்த தமிழ்நாடு அழிஞ்சு போயிருக்காது. எத்தனையோ வெளியேற பெற்ற ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. இவ்வளவு நாட்களை நம்ம வீணாக்கிட்டோம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்க கூடாது. இரவும் பகலும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்க கிருபை தாரும், நேசிக்க கிருபை தாரும். என்ன வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், பெரும் காற்று வீசினாலும், பெரும் புயல் வந்தாலும் அந்த வீடோ அசையாமல் உறுதியாக நின்றது. யாரெல்லாம் நேசிக்கிறேன் என்று சொன்னீர்களோ, கர்த்தர் ஆடுகளை உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். எத்தனையோ ஊழியங்களிடத்திலே, எத்தனையோ சபைகளிடத்திலே ஆடுகளை கர்த்தர் கொடுத்தார், ஏமாற்றம் அடைந்து விட்டார். அந்த ஆடுகளை கொன்று விட்டார்கள், அந்த ஆடுகளை பழி வாங்கி விட்டார்கள், அந்த ஆடுகளை திருடி விட்டார்கள், அந்த ஆடுகளை காயப்படுத்தி விட்டார்கள். மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? If you love me, take care of my goats, take care of my sheep. என்னுடைய மந்தையை நீ விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய ஆடுகள் எங்க இருக்குது? ஜிஹெச்ல இருக்கிறது, புழல் ஜெயிலில் இருக்கிறது, உயிருக்காக ஊசலாடி விஷத்தை குடித்து இருக்கிறது. ஒரு ஆட்டோ டிரைவர் கொரோனா காலத்தில் 3 லட்சம் கடன் அடைக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்த மனைவி இடத்திலே சொன்னார், உனக்கு 6 மாதமாக சுகம் கிடைக்கவில்லை, இந்த 3 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க முடியவில்லை, இன்று இரவு நம்ம 2 பேரும் விஷம் குடித்து செத்து விடலாம். விஷ பாட்டிலை வாங்கி பாக்கெட்டில் வைத்திருந்தார். அன்றைக்கு அவருக்கு வந்த அந்த ரைடில், அந்த ஜேர்னியில், அந்த சவாரியில் 2 சகோதரிகள் அந்த ஆட்டோவில் ஏறினாங்க. 2 பேரும் அடையார் ஜீசஸ் கால்ஸை பற்றி பேசிக்கிட்டே போனாங்க. எனக்கு இப்படி அற்புதம் நடந்தது, இன்னொருத்தங்களுக்கு இப்படி அற்புதம் நடந்ததுன்னு பேசிகிட்டே போனாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அதை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த ரைடு முடிந்தவுடன் நேரடியாக அடையார் ஜீசஸ் கால்ஸ்க்கு வந்தார். இயேசு என்றாலே அவருக்கு யார் என்று தெரியாது. அடையார் ஜீசஸ் கால்ஸ்ல வந்து ஆட்டோவை பார்க் பண்ணிட்டு தயக்கத்தோடு நடுக்கத்தோடு அந்த சேப்பலுக்குள்ள போனார். 1/2 மணி நேரம் அங்கே உட்கார்ந்து இருந்தார். சரி, சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போய் மனைவிக்கு சாப்பாடு செய்யணும், மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவ பசியோடு காத்திருப்பாள் என்று சொல்லி ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். படுக்கையிலே மனைவியை காணவில்லை. வீடு முழுவதும் தேடினார். மனைவி கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருந்தாள். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு எப்படி சுகம் கிடைத்தது? அவள் சொன்னாள், 1/2 மணி நேரத்துக்கு முன்பதாக வானத்திலிருந்து ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடிப்பது போல எனக்கு இருந்தது. நான் எழுந்து பார்த்தேன், உட்கார்ந்து பார்த்தேன், நின்று பார்த்தேன், நடந்து பார்த்தேன், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டது. அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. 1/2 மணி நேரம் போய் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்ததுக்கு இவ்வளவு பெரிய அற்புதமா? விஷ பாட்டலை தூக்கி எறிந்து விட்டு மனைவியை பிடித்து அழுதார்.
இயேசு உன்னை சுகமாக்கினார். சென்னையில் எவ்வளவு சபைகள் இருக்குது, அவங்களுக்கு கேக் கட் பண்ணவே டைம் இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீய அது கீழே விழாம கட்ட வைக்கிறதுக்கே டைம் இல்லை. ஸ்டார் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, சீரியல் லைட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கலர் லைட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க. இங்க ஜனங்க கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கேக் கட் பண்ணுவதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. கர்த்தரை பத்தி சொல்லுவதுக்கு டைம் இல்லை. கர்த்தர் அவர்களை ரட்சித்ததுக்கு ஒரு 10 பேக்கரியாவது அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் அவர்களை ரட்சித்ததுக்காக வெட்கப்படுகிறார். ஊழியங்கள் கேக் கட் பண்ணுவதற்காக அல்ல, சபைகள் கேக் கட் பண்ணுவதற்காக அல்ல. யாரிடத்திலும் போய் எனக்கு பிறந்த நாள், எனக்கு திருமண நாள் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனுடைய நேரத்தை வீணாக்காதே. உனக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் முட்டி போட்டு தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உன் பாவத்தை அறிக்கை செய்து ஒப்புக்கொடு. முழு நேர ஊழியக்காரனுடைய நேரத்தை எந்த கனியும் கொடுக்காத உன் பிறந்த நாளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? எந்த கனியும் கொடுக்காத உன் திருமண நாளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? Why should a man of God pray for you when you have not done anything to the Lord? தெய்வ ஜனமே, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற ஒரு வெட்கக்கேடு பிறந்த நாளுக்கு ஜெபிச்சே காணிக்க வாங்கி பிழைக்கிறது. எனக்கு யாராவது பிறந்த நாள் ஃபோன் பண்ணாங்கன்னா ரொம்ப அப்செட் ஆயிடும். இது வரைக்கும் நீ ஒண்ணுமே செய்யல ஆண்டவருக்கு, இந்த வருஷம் நீ என்ன பண்ண போற? Not going to do anything. There is no difference between your past birthday and your present birthday. Your rank is 0 in the spirit world. அந்த ஆட்டோ டிரைவருடைய 3 மாதத்துக்குள்ளே அந்த கடன் எல்லாம் அடைக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் மூலமாக 100 ஆட்டோ டிரைவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் ஒரு மேய்ப்பனாக நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு தன் மனைவியை சுகமாக்கினபடினாலே அவன் இயேசுவை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறான். அந்த ஆட்டோ டிரைவர் பைபிள் முழுசா படிச்சதில்லை, பைபிள் காலேஜ் போனதில்லை, எங்கேயுமே போனதே இல்லை. ஆனால் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம போலியான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மனிதனை அரெஸ்ட் பண்றாங்க. சந்தேக கேஸ்ல இரவு 12 மணிக்கு கொண்டு போய் லோக்கல் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வருகிறார். அந்த உள்ள இருக்கிறவனை கொண்டு வாங்க, பேகெல்லாம் செக் பண்ணுங்கன்றாங்க. பேகெல்லாம் செக் பண்ணா ட்ராக்ஸ் இருந்தது, கைப்பிரதி, சுவிசேஷ கைப்பிரதி இருந்தது. இன்ஸ்பெக்டர் கேட்டார், நீ என்ன வேலை செய்கிறாய்? ஐயா, நான் கிராமங்களிலே ஊழிய செய்கிற ஒரு ஏழை ஊழியக்காரன். ஒரு கிராமத்திலே ஊழியத்தை முடித்துவிட்டு எங்க ஊருக்கு போவதற்காக பஸ்ஸுக்காக நான் ஓடி வந்தேன். எங்க ஊர் பஸ் போய்விட்டது. ஆகவே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல படித்து விட்டு காலையிலே முதல் பஸ்ஸுக்கு போகலாம் என்று நான் இங்க இடத்தை பார்த்து கொண்டிருந்த போது இவர்கள் சந்தேக கேஸில் என்னை கொண்டு வந்து விட்டார்கள். உன்னுடைய வருமானம் என்ன என்று கேட்டார். ஐயா, சில கிராமங்களில் 2 ரூபாய் கொடுப்பார்கள், 1 ரூபாய் கொடுப்பார்கள். உண்மையான ஊழியத்திற்கு அதுதான் மரியாதை. கிறிஸ்தவ உலகத்துல அதுதான் மரியாதை. பர்த்டேக்கு ஜெபம் பண்றவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, இன்ஸ்பெக்டர் கேட்டார், இதை வச்சு எப்படி நீ குடும்பம் நடத்துற? இந்த பேப்பர்லாம் நீ எப்படி வாங்குற? அந்த ஏழை ஊழியர் சொன்னார், மாசத்துல ஒரு நாள் என் ரத்தத்தை ஹாஸ்பிட்டல்ல வித்து இந்த டிராக்ஸ் எல்லாம் நான் வாங்குறேன் ஐயா. இன்ஸ்பெக்டர் கேட்டார் கோபத்தோடு, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த பேப்பரை வாங்குவதற்கு உன் ரத்தத்தை ஹாஸ்பிட்டல்ல விற்கிறாயா? அந்த ஏழை ஊழியர் சொன்னார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் இன்றைக்கு அவருக்காக சிந்துகிறேன். அவர் தான் பரலோகத்தில் சாம்பியன். பெரிய பெரிய ஸ்டேஜ் 40 லட்சம் 50 லட்சத்துக்கு போட்டு தேவன் ஒளியா இருக்கிறார். ஆனால் தேவனை கலராக மாத்துகிற கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த கொடூரமான இன்ஸ்பெக்டர் அன்று காலை ரட்சிக்கப்பட்டார். ஏன் மதுரையில ஒரு சபை கூடவா இல்லை, ஒரு ஊழியம் கூடவா இல்லை? இவ்வளவு நாள் ஏன் அந்த இன்ஸ்பெக்டர் ரட்சிக்கப்படவில்லை? ஒரு ஏழை ஊழியன், ஒரு ஏழை மேய்ப்பன் பரலோகத்தை அசைத்தான். அந்த மனுஷனுக்கு யூடியூப் சேனல் கிடையாது, கூகுள் பே நம்பர் கிடையாது, பெரிய பிராண்டட் மினிஸ்ட்ரி கிடையாது.
ஒரு தரித்திரன், ஒரு ஏழை மனிதன் பரலோகத்தை அசைத்து கொண்டிருக்கிறான். தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஊழியங்களுக்கு கோடி கோடியாய் பணம் இருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் சொல்லுவதில்லை, எல்லாம் சாபமாக மாறப்போகிறது. என்னுடைய வார்த்தைகளுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். தேவனுடைய இருதயம் துடிக்கிறது, வேதனைப்படு. தன் சொந்த குமாரனை கொடுத்து கூட கிறிஸ்தவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சபைகள் தூங்கி கொண்டிருக்கிறது. சபைகளை மந்திரவாதிகள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். மாந்திரீகம் பண்ணுகிறவர்கள் சபைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு திரும்ப யுத்தம் பண்ணுவதற்கு பலன் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒரு மனது இல்லை, அபிஷேகம் இல்லை, தாழ்மை இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. மகனே மகளே, உன்னை ஏன் என்று ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? நீயாவது செய்ய மாட்டாயா? நீயாவது அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வர மாட்டாயா? நீயாவது அவரை புரிந்து கொள்ள மாட்டாயா? தெய்வ ஜனமே, எல்லாரும் கண்களும் மூடி இருக்கலாம். ஆண்டவரே, நான் உமக்கு உதவி செய்ய போகிறேன். யாரெல்லாம் சொல்ல போறீங்க? உங்க கரங்களை உயர்த்துங்க. லார்ட், ஐ வில் ஹெல்ப் யூ. நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கவே தேவையில்லை. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அப்பொழுதிலிருந்தே அவருடைய வேதனை, குமாரன் பிறப்பதற்கு முன்பதாகவே வேதனை. ஏதேன் தோட்டத்தில் பெரிய ஏமாற்றம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு துரோகம் செய்து விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவரே, நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவரே, நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க ஆண்டவரே, உங்க இருதயம் உடைய வேண்டாம். நான் போறேன் ஆண்டவரே, நான் போறேன். இன்னிலிருந்து பக்கத்து வீட்டோட நான் சண்டை போட மாட்டேன், அவங்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டேன். நான் போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் பண்றேன். ஆண்டவரே, நான் போகிறேன், என்னை அனுப்பும். யார் யாரையோ ஆண்டவர் பார்த்தார். எல்லாரும் அவருடைய இருதயத்தை சுக்கு நூறாக உடைத்து விட்டார்கள். பிரியமானவர்களே, நான் வேலூர் ஜீசஸ் கால்ஸ் போனேன். அங்கே கூட்டெல்லாம் முடிந்து இரவு 8 மணிக்கு நான் புறப்பட போறேன். அந்த இன்சார்ஜ் சகோதரி சொன்னாங்க, அண்ணா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ண கண்ணை மூடினேன். இயேசு அந்த பில்டிங் முழுவதும் உலாவினார். இயேசு அந்த பிரேயர் டவர்ல அந்த ஹால் எல்லாம் உலாவினார். உலாவி கொண்டிருக்கும் போதே அந்த தரிசனத்துல உள்ள இருந்த ஸ்டாஃப் அவங்க டியூட்டி முடிந்து விட்டது என்று சொல்லி, பிரியமானவர்களே, அவர்கள் வெளியே போய் ஷட்டரை மூடி அந்த பிரேயர் டவரை இரவு மூடி விட்டார்கள். இதை நான் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஓடி போய் அவளிடத்திலே சொல்லுகிறார், மகளே மகளே மூடாதே, இன்னும் சில ஆடுகள் வருகிறார்கள், மூடாதே, கொஞ்ச நேரமாவது நீ திறக்க கூடாதா? அந்த மகளுக்கு கர்த்தர் சொன்னது காதுல கேட்கவே இல்லை. அவள் மூடிவிட்டு படி இறங்கி வேகமாய் போய்விட்டாள். ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகளிலே காது உள்ளவன் கேட்க கடவன். அவள் போய்விட்டாள். நாங்கள் 4வது மாடியிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த தரிசனத்திலே ஷட்டர் மூடப்பட்டு விட்டது. இயேசு ஷட்டருக்கு வெளியிலே அந்த படிக்கட்டிலே மொட்டை மாடிக்கு போகிற அந்த படியிலே 3வது படியிலே உட்கார்ந்து ஒரு குழந்தையை போல் அழுதார். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் திறக்க கூடாதா? இன்னும் சில ஆடுகள் வராதா? திரும்பவும் அந்த படிக்கட்டில இருந்து எழுந்து 3வது மாடிக்கு போகிற படிக்கட்டுல 3வது படியில உட்கார்ந்து, இறங்குற படிக்கட்டுல உட்கார்ந்து திரும்ப ஒரு குழந்தையை போல அழுதார். இன்னைக்கு நம்ம கடமைக்காக ஊழியம் செய்யறோம். அநேக போதகர்கள், ஐயா இந்த வாரம் சண்டே 1.5 மணி நேரம் சர்வீஸ் நடத்திட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு, யார் வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. சண்டே 11 மணிக்கு காலையிலே பூட்டப்படுகிற சபை, அதோட அடுத்த சண்டே காலையில 8 மணிக்கு 8:30 மணிக்கு தான் திறக்கப்படுகிறது. அந்த வார நாட்கள் முழுவதும் அது பூட்டியே கிடக்கிறது. யார் செத்து போனாலும் எனக்கு கவலை இல்லை, யார் அழிஞ்சு போனாலும் எனக்கு கவலை இல்லை.
ஆண்டவர் ஒரு நாள் கண்ணீரோடு என்கிட்ட சொன்னாரு, மகனே, ஏர்போர்ட் 24 மணி நேரம் திறந்திருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் திறந்திருக்குது, ரெஸ்டாரண்ட் திறந்திருக்குது, பெட்ரோல் பங்க் திறந்திருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்குது 24 மணி நேரமும். என் ஆலயத்தை மட்டும் என் மகனை மூடியே வச்சிருக்கிறாங்க. ஆடுகள் வருவதை யாருமே விரும்பவில்லையா? மகனே, மகளே, உன் ஆலயத்தை திறக்க சொல்லி போய் நீ கேள். ஆலயத்தை திறங்க ஐயா, நான் வந்து இங்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? இல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஹல்லேலூயா. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையா ஆரோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு ஆரோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவெல்லாம் செய்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவெல்லாம் செய்தனரே. அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு, ஆண்டவரே, உண்மையான அன்போடு, ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வசனத்தை பிரதிபலிக்க, ஆண்டவரே, சாட்சிகளாய் நாங்கள் திகழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல மெய்ப்பனாக எங்களை மாற்றும். நல்ல மெய்ப்பனாக நீர் எங்களோடு கூட இருந்து ஜனங்களுக்கு வேண்டியபடி நன்மையை காண்பிக்க, நேரம் பார்க்காமல் ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க, ஆத்துமாக்களை பிழைப்பூட்ட, விழுந்தவர்களை தூக்கி நிறுத்த, மடங்கடிக்கப்பட்டவர்களையும் தூக்கி சுமக்க ஆண்டவரே கிருபை தாரும். ஆத்மாதாயம் பண்ணுவதற்கு பலன் தாரும். ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிக்க பலன் தாரும். கிருபைகளை தாரும். கண்ணீரோடு விதைக்கிற ஒரு ஊழியத்தை எங்களுக்கு தாரும். ஏனோதானோன்னு இல்லை சுவாமி, கண்ணீரோடு விதைத்து கம்பீரமாய் அறுக்க கர்த்தர் உதவிச்சு. எப்படி ஆகிலும் எங்கள் நிமித்தம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக ராஜ்யம் கட்டப்படட்டும், சித்தம் செய்யப்படட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், அநேகருடைய சாபங்கள் மாறி போகட்டும், சத்துருடைய கண்ணிகள் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். மீதியான நேரத்திலையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.